வேதத்திலிருந்து ஒரு வசனம் படித்து கொஞ்ச நேரம் ஆண்டோட வசனங்களை நமக்கு தியானிக்கலாம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமே ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பு, தண்டனை என்கிற 2 தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கொஞ்ச நேரம் ஆண்டோட சத்தியங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய கவனத்தை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மத்தியில் கிரியை செய்ய தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டவரத்தோட ஒரு நிமிஷம் கண்களை மூடி நமக்கு ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, வசனம் உம்முடையது, இங்கே இருக்கிற பிள்ளைகளும் உம்முடையவர்கள். உம்முடைய பிள்ளைகளை முழுவதும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரங்களோடு பேசுங்க. உம்முடைய சித்தத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ரட்சிப்பும் நித்திய தண்டனையும் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுனால இது ஒரு எழுப்புதல் பிரசங்கம் அல்ல, சிந்திக்கிற பிரசங்கம் ஆனதுனால உங்களுடைய கவனம் ரொம்ப முக்கியம். இடையில உங்களுக்கு விருப்பப்படும் போது நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நான் கையை உயர்த்தும் போது முடிந்த அல்லேலியான்னு சொல்லுங்கள். ஓகே. பைபிளில் முதல்ல அந்த ரட்சிப்பை குறித்து ஒரு சின்ன முகவரை சொல்லி தண்டனை என்னதுன்னு சொல்கிறேன். இங்கே நான் வாசித்தோம், ஒரு ரட்சிப்புக்காக ஆண்டவர் நமக்கு செய்தது அடையாளங்கள், அற்புதங்கள், பலத்த செய்திகள், பரிசுத்த ஆவியானவரால் பகரப்பட்ட வரங்கள், இவைகளெல்லாம் கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நிருபத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இத்தாலியா தேசத்தில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பு கிபி 70 முன்பு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இந்த நிருபம் எழுதும்போது யூதர்களில், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களில் எபிரேய மொழி அவங்க பேசுறதுனால எபிரேய விசுவாசிகள் சில உபத்திரவங்கள் வந்தபோது அவங்க இந்த கிறிஸ்துவை விட்டு, இயேசுவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போகும்போது இந்த நிருபத்தை எழுதி ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு விசேஷம் சொல்லுவார். முதல் அதிகாரம் தூதனிலும் மேலானவர், அடுத்து 3, 4 அப்படி வாசித்தீங்கன்னா மோசையிலும் இயேசு மேலானவர், யோசுவாவிலும் மேலானவர், ஆரோனிலும் மேலானவர், அப்ரஹாமிலும் மேலானவர், அப்படி மெல்கிசதேக்கிலும் மேலானவர். இப்படி ஒவ்வொரு அதிகாரங்களிலும் யூதர்கள் அல்லது எபிரேய விசுவாசிகள் அவங்க முக்கியமாக கண்டுபிடிந்த அவர்களை விட இயேசு மேலானவர். பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்பவைகளை தெளிவுபடுத்தி இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதில் அவர் எழுதும்போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ரட்சிப்பு அப்படின்னா என்ன? கொஞ்சம் சின்ன முகவரை சொல்லி நான் அந்த தண்டனையை பற்றி கொஞ்சம் அதிகம் பேசுகிறேன். ரட்சிப்பு நம்மள்கிட்ட எல்லாரும் நம்மளை கண்டா கேட்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய அப்பா இறந்து 2-3 வருஷம் ஆகுது. அவர் யாரை கண்டாலும் அவர் ஒரு கேள்வி கேட்பார். எங்கள் கூட யார் என்னை கூப்பிட்டு வந்தாலும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஹல்லேலூயா. உங்களை கண்டு அப்படி யாராவது கேட்டிருக்காங்களான்னு தெரியல. நமக்கு ஒரு பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க. அப்போ ரட்சிப்புன்னா என்ன? ரட்சிப்புன்னா என்ன? ரட்சிப்பு என்றால் அது 2, ஒரு வீட்டில் ஏறும்போது 2 படிகள் இருக்கிறது போல ரட்சிப்புக்கு 2 படிகள் இருக்கிறது. ஒன்று பாவத்திலிருந்து சரீரத்துக்கு கிடைக்கிற விடுதலை, ரட்சிப்பு. 2 நித்திய நரகத்திலிருந்து ஆத்மாவிற்கு கிடைக்கிற மீட்பு, ரட்சிப்பு.
ரட்சிப்பை பற்றி நீங்க தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லி பாருங்க. பாவத்திலிருந்து சரீரத்துக்கு கிடைக்கிற விடுதலை, அதான் என்னது? ரட்சிப்பு. 2 நித்திய நரகத்திலிருந்து ஆத்மாவிற்கு கிடைக்கிற மீட்பு என்னது? ரட்சிப்பு. கவனிச்சுக்குவோம். பாவத்திலிருந்தும் நித்திய நரகத்திலிருந்தும் மனிதனுக்கு கிடைக்கிற விடுதலை, மீட்புக்கு பேரு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் பாவத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் நித்திய நரகத்திலிருந்து, நித்திய தண்டனையிலிருந்து அவருடைய ஆத்மாவிற்கு மீட்பு கிடைக்கிறது. இது 2க்கும் சேர்ந்து பாவத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் கிடைக்கிற மீட்புக்கும் விடுதலைக்கும் பேரு சொல்லுங்க ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இவ்வளவு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இனியும் இன்னைக்கு மனுஷன் சிலர் நினைக்கிறது, நாங்க நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு ரட்சிப்பு தேவையா, நாங்க எந்த தவறும் செய்கிறது இல்லை, நாங்க நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு ரட்சிப்பு தேவையா? பைபிளில் ஒரு மனுஷன், அவனை பற்றி உங்களுக்கு தெரியும், கொர்நேலியு. அந்த மனுஷன் முதல் புறஜாதியிலிருந்து ஒரு அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு தரிசனம் கண்டு அந்த தரிசனத்தின் மூலம் அவர் ஆண்டவருக்குள்ள வருகிறார். இந்த பேதுருவுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கொர்நேலியுவை பார்க்க போகும்போது ஒரு தூதன் இந்த கொர்நேலியுனுடைய வீட்டில் வந்து தரிசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார். அது என்னதுன்னு பார்ப்போமா? பார்த்துட்டு கொஞ்சம் உங்கள் கவனம் முக்கியம். அப்போஸ்தலர் 11:14 படிங்க. அப்போஸ்தலர் 11:14. அப்போஸ்தலர் 11:14. உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தை. அதுக்கு முந்தின வசனம் படிங்க. அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவிடத்திற்கு அனுப்பு. நீயும் உன் வீட்டார் அனைவரும் கவனிங்க, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாக. யார் சொன்னது? தூதன். யார்கிட்ட சொன்னா? எல்லாம் கவனிங்க. யார்கிட்ட சொன்னா? கொர்நேலியுட்ட சொன்னா. இந்த கொர்நேலியு எப்படிப்பட்டவன்னு நம்ம பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. கொஞ்சம் வசனங்கள் சொல்லி நான் சத்தியத்துக்குள்ள வரேன். இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவன். பைபிள் அவனை பற்றி சாட்சி சொல்லுது, தெய்வ பக்தி உள்ளவன். கவனிங்க, பக்தின்னா என்னதுன்னு பைபிள் எழுதியிருக்கு. யாக்கோபு நிருபம் 1 கடைசி அங்க எழுதியிருக்கோம். அதாவது விதவைகளும் அந்த இடத்துல எழுதியிருக்கும், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப பைபிள் அவனை பற்றி சாட்சி சொல்கிறது, அவன் பக்தி உள்ளவன். சொல்லுங்க. அப்போ பக்தி உள்ள கொர்நேலியுட்ட தூதன் வந்து சொல்றான், உண்ட பக்தி ஒரு புறம் இருக்கட்டும், நீ ரட்சிக்கப்படணும். நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேதுரு வந்து உன்கிட்ட சொல்லுவான். அப்ப சிலர் நினைக்கிறது, பக்தியா இருந்தா ரட்சிக்கப்படண்டாம், பக்தியா இருந்தா நாங்க பரலோகத்துக்கு போவோம். ஆனா கொர்நேலியு பக்தி உள்ளவன். 2வது படிங்க. 2வது அடுத்தது அப்போஸ்தலர் 10:2. தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. கவனிங்க, தேவனுக்கு பயந்தவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்தவன், குடும்பம் முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம். 3 படிங்க. மிகுந்த தர்மங்களை செய்கிறவன், நிறைய தர்மங்கள் செய்கிறவன். அப்ப சிலர் நினைக்கிறது, தர்மங்கள் செய்தா, தான தர்மங்கள் செய்தா நம்ம ரட்சிக்கப்படலாம், மோட்சத்துக்கு போகலாம். அவன் தர்மங்கள் செய்தவன். அடுத்தது எப்பொழுதும்
எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், ஜெபம் பண்ணிட்டே இருப்பான். ஆனா ரட்சிக்கப்படல. ஹல்லேலூயா. கவனிச்சுங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் கவலையற்றிருப்பீர்கள் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அவரை பற்றி 7 சுபாவம் உண்டு. மறுபடியும் அடுத்த சுபாவங்கள் கூட உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஜெபிப்பவன். அடுத்தது 10:3 படிங்க. 10:3 பகலில் ஏறக்குறைய. சரி, அதுல எழுதி இருக்கும் தரிசனங்கள் காண்பவன். தரிசனம், தேவனையோ தூதனையோ தரிசிப்பவன், ஆனா ரட்சிக்கப்படல. அடுத்தது அப்படி படிங்க. 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. 10:22. அதற்கு அவர்கள் நீதிமானும். அவன் இந்த கொர்நேலியுவுக்கு ஒரு பிரத்யேக வார்த்தை அவனை பற்றி சொல்றது ஊர்ல, அவன் நீதிமான். அடுத்தது பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனமாயிருந்தான். இப்ப கவனிங்க. ஹல்லேலூயா. 7 காரியங்கள் கொர்நேலியை பற்றி இங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, பக்தி உள்ளவன். சொல்லுங்க. 2, தேவனுக்கு பயப்படுகிறவன். குடும்பம் முழுவதையும் பயப்பட வச்சு தேவனுக்கு பயப்படுகிறவன். 3, தான தர்மம் செய்கிறவன். 4, சொல்லுங்க, எப்பொழுதும் நம்மளை போல இல்ல, எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவர். அடுத்தது தரிசனம் காண்கிறவர். 5, நீதிமான். 6, நற்சாட்சி பெற்றவன், நல்லவன். அவன் நல்லவன். ஆனா இவன் ஒரு தரிசனம், பேதுருக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறார். இவர்கிட்ட ஒரு தூதன் வருகிறார். தூதன் வந்து சொல்லுகிறாரு, இவர்கிட்ட இந்த கொர்நேலியுட்ட சொல்றாரு. அடுத்த அந்த வசனம் படிங்க. சோத்திரம். 11ஆம் அதிகாரம். அவனோ தன் வீட்டிலே இல்ல 11ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 13, 14. சோத்திரம். 11, 14 படிங்க. 11, 14. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை. கவனிங்க. ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு. சரி, ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேதுரு வந்து உனக்கு சொல்லுவான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை எங்கெல்லாமோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் நம்புறேன். நீங்க பலரும் நினைக்கிறது, நான் தான தர்மம் பண்ணுகிறேன், தேவனுக்கு பயந்து நடக்கிறேன், எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு நிறைய நற்சாட்சி இருக்கிறது, நான் நீதிமானா இருக்கிறேன். உங்களை நீங்களே உங்க மனசுல தேற்றி நீங்க சொல்லுவீங்க, நான் இப்ப இறந்தாலும் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? பைபிள் உங்கள்கிட்ட சொல்லுது, ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, ரட்சிக்கப்படாட்டா நம்ம நித்தியத்துக்கு போக முடியாது. ரட்சிப்புனா என்ன? ரட்சகர் யாரு? எப்பொழுது ரட்சிக்கப்படுவோம்? ரட்சிக்கப்படாட்டா என்ன நடக்கும் என்கிறவைகள் வசனத்துல கொஞ்சம் கொஞ்சமா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் ரட்சகர் யார். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு கலண்டர் தொங்குது. அந்த கலண்டர்ல 2024 அப்படின்னு எழுதி இருக்கும். இந்த 2024 எந்த வருஷம்னு பார்த்தோம்னா கிபி அப்படின்னு சரித்திரத்தை 2ஆக பிரித்து உலகத்தில் தோன்றி ஜீவித்து மனுஷ பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, இன்றைக்கும் கல்லறை திறந்திருக்கிறது, உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற, நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவே ரட்சகர். அல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் சர்ச்சில் இருந்து ஆண்டவர் கிருபையில் ஒரு அம்மா எருசலேம் போயிட்டு வந்தாங்க. நாங்கள் சொன்னோம், யுத்தம் நடக்குமா அப்படின்னு. எனக்கு இல்லை, வர வாய்ப்பில் நான் போகணும் போல இருக்குன்னு ஒரு 10-15 நாள் டூர் போய் கொஞ்சம் வேறொரு சபையோடு சேர்ந்து போயிட்டு வந்தாங்க. அம்மா அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த அங்கிருந்து ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்து எங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் இது, இயேசு கிறிஸ்து வளர்ந்த இடம் இது, இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்த இடம் இது, இயேசு மறுரூபமான இடம் இது, இயேசு ஞானஸ்நானம் எடுத்த இடம், இயேசு சிலுவையில் அறைக்கப்பட்ட இடம், இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை, இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு பரமேறி மறுரூபமலை, இதெல்லாம் நாங்க பார்த்தோம், அங்க நிக்கிறோம்னு சொன்னாங்க. சரித்திரத்தில் 2000 வருஷமாயும் இன்றைக்கும் சரித்திர தெளிவுகளோடு ஒரு நபர் பிரசங்கிக்கப்படுகிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பவர் யார்?
பைபிளில் நாம் வாசிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் அவர் பிறந்தபோது, ஏனெனில் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு இந்த உலகத்தில் இரட்சகர். இயேசு மனுஷ பாவ பரிகாரத்துக்காக மனுஷனுக்காக விண்ணுலகம் விட்டு இந்த பூமியில் வந்த ஒருவர் இயேசு. இந்த வானத்தின் கீழ் பூமிக்கு மேல் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம் தான் உண்டு, அந்த நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி நான் இயேசுவை பற்றி உங்களுக்கு சொன்னேன். அப்படி வரும்போது சோத்திரம், ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? ஆமென். எல்லாருங்க கவனிங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு மனுஷனையும் அவனை இன்னொரு நிலையில மாற்ற முடியாது. இந்த ஒரு மனுஷன் தனது மனசுல என்ன நினைச்சு வாழ்றானோ அப்படிதான் வாழ்வான். எந்த மனுஷனையும் மாற்ற முடியாது. ஆனா ஒரு மனுஷனை மனுஷனாய் மாற்றுகிறது சுவிசேஷம் மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்ப இந்த சுவிசேஷம் ஒரு மனுஷனை எப்படி ரட்சிக்கிறது என்றால், பைபிள் சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. கிருபை, கிருபை. ஹல்லேலூயா. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தீங்க, எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா மாறினீங்க? கிருபை. கிருபைன்னா என்னன்னா, ஈடு கட்ட முடியாத ஒரு பொருள், திருப்பி ஒரு பொருள் கொடுக்கக்கூடாத நமக்கு தானமாய் கிடைக்கிற ஒன்று தான் கிருபை. உலகத்தில் மிக பெரிது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு மேலான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு கோடி ரூபாய் கிடைத்தா கிடைக்காது. ஹல்லேலூயா. இந்த எந்த மனுஷனாலும் தர முடியாத இந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு கிடைத்ததென்றால் கிருபையினால். அடுத்தது பைபிள் சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? நமக்கு ஒரு கேள்வி. நான் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறேன், எனக்கு அமைதி வேணும், சமாதானம் வேணும், மோட்சம் வேணும், நான் விடுவிக்கப்படணும், என்ன வேணும்னு கேட்கும்போது பைபிள் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே மார்க்கம், ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவை. ஆமென். பைபிள் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு. ஆமென். அப்படின்னா ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு எதில் இருந்து ரட்சிப்பாருங்கிறதெல்லாம் சுருக்கி சொல்லி நான் அந்த தண்டனையை பற்றி கொஞ்சம் அதிகம் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கிறிஸ்தவர் அல்ல, நல்ல வசதி, பேங்கில் மேனேஜர் போஸ்ட்டில் இருந்தார். அவருக்கு 2-3 வீடு சொந்தமாக உண்டு. அவர் ஒரு ஸ்டாண்டில் ஒரு 16 ஆட்டோ அவர் சொந்தமாக வச்சு வாடகை ஆளுகளை வச்சு ஓட்ட வச்சு அந்த ஸ்டாண்டு முழுவதும் அவர் கண்டுள்ள அவ்வளோ நல்ல வசதியாக இருந்த மனுஷன். திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு, சினிமா ஒரு படம், அவரே சினிமாவில் ஒரு படத்தை தயாரித்து அதை ரிலீஸ் பண்ணணும்னு விரும்பி பல கோடி ரூபா கடன் எடுத்து அந்த படம் தயாரிக்கிறது, ஆக்டர்களை கொண்டு வந்து நடிக்க வச்சு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ காரணங்களால் அந்த படம் முடிவு பெறலை, நிறைவு பெற முடியலை, ஏதோ பிரச்சனை இல்லை, அது தோல்வி அடைஞ்சிச்சு. பெரிய அமௌண்ட்டு கடன் பட்டார், கடன் கட்ட முடியல, சம்பளத்தில் கட்ட முடியாது. கடைசியாக இந்த கடன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவர் மனம் விட்டு போதைக்கு அடிமையானார், குடிக்கு அடிமையானார். குடிச்சு கடைசியில் வேலைக்கு சரியாக போகிறதில்ல, மன அமைதி போயிடுச்சு. குடித்து பேங்கில் வேலைக்கு போனால் அங்கே சரியாக வேலை செய்யாமல் பேங்கில் அந்த அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, வேலை போயிடுச்சு. வீட்டில் பிரச்சனை, வீட்டில் வந்தால் மனைவி அந்த 2 வீடையும் கடைக்காரன் ஜப்தி பண்ணிட்டு போயிட்டான். மனைவி கோவப்பட்டு இவர்கிட்ட சண்டை போட்டு இவரை விட்டு பிணங்கி போயிடுச்சு. யாரும் இல்லை, தனிமையானா, எல்லாம் இழந்து தற்கொலை பண்ணுறதுங்கிற முடிவுக்கு வந்தான். இப்பொழுது அவன் கடைசியாக அவங்க ஊரில் ஒரு ட்ரெயின் போகும் அதிகாலையில், அந்த ட்ரெயினில் கொண்டு தலை வச்சு சாகணும். சாகிறதுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி அவன் விருப்பப்பட்ட ஒரு சினிமா, ஒரு நடிகர் நடித்த சினிமா கடைசியாக செகண்ட் ஷோ அதுவும் பார்த்துட்டு அதிகாலையில் ட்ரெயினில் தலை வைக்கணும்னு அவன் வந்துட்டு இருக்கும்போது கடைசி அவங்க கையில் கொஞ்சோண்டு சில்லற காசு இருக்குது, அதை எடுத்து ஒரு கடலை விற்கிறவன், இந்த கப்பலண்டி கடலை, இந்த நிலக்கடலை விற்கிறவன் தள்ளு வண்டியில் ராத்திரி சினிமா தேட்டர் முன்னாடி விற்றுட்டு அவன் திருப்பி வரும்போது கொஞ்சோண்டு கடலை அவன்கிட்ட இருக்குது. இவன் காசு கொடுத்து அந்த கடலை வாங்குறான். கடலை கொடுக்குறவன் அவன்கிட்ட பேப்பர்லாம் தீர்ந்து போச்சு. அப்போ சாயந்தரத்தில் ஒரு ஆள் வந்து
இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எழுதப்பட்ட உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிற ஒரு டிராக்ட் அது அவன் கையில் இருந்து அவங்க அந்த டிராக்டில் அந்த கைப்பிரதியில் சுவிசேஷ பிரதியில் அதில் கடலையை சுற்றி உள்ளே போட்டு விட்டு கொடுத்தாரு. இவர் சாப்பிட்டுட்டே வந்தார். ட்ரெயின் வரும், கடலை தின்னுட்டு ட்ரெயினுக்கு காத்திருக்கிறாரு. ட்ரெயினுக்கிட்ட வந்துச்சு. மீதி கடலையை பாக்கெட்டில் அப்படி வச்சுட்டு ட்ரெயினில் தலை வச்சு படுத்துருக்கிறாரு தண்டவாளத்தில். வேகமாக ட்ரெயின் வருது. வர நேரத்தில் தெரியல இவரா தள்ளி வந்தாரா, யாரோ இழுத்ததோ. அவர் சொல்கிறது யாரோ என்னை இழுத்து போட்டாருன்னு சொல்கிறாரு. இழுத்து வெளியே போட்டுட்டாங்க. அதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு. வேகமாக போகிற ட்ரெயின் போயிடுச்சு. போன உடனே இவர் சரி இன்றைக்கி சாகிறதுக்கு நமக்கு விதி இல்லைன்னு சொல்லி இவர் திருப்பி வரும்போது இந்த கடலை மீதி இருக்க அதை எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட்னுடைய வெளிச்சத்தில் அதை அப்படி திறக்கிறாரு. அதில் எழுதியிருக்கு உங்களுக்கு சமாதானம். ஒரு கைப்பிரதி அவரை பார்த்து பேசுது, உங்களுக்கு சமாதானம். அதை பார்த்தார். சரி எனக்கு சமாதானமா, உள்ள படிப்போம்னு ஒரு தடவை படித்தார், 2 தடவை படித்தார், 3 தடவை படித்தார். படிக்க படிக்க அதனுடைய வார்த்தைகள், கொர்நேலியுவே பேதுரு வந்து வார்த்தையை உனக்கு தெரிவிப்பான், அந்த வார்த்தை உன்னை ரட்சிக்கும். இந்த வார்த்தையை படிக்க 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 வார்த்தை இவர்கிட்ட பேசுது. உண்மையில் கீழே ஒரு சின்ன ஜபம்னு எழுதியிருக்கும். நீங்கள் உங்களுக்கு அமைதி வேணும்னா, சமாதானம் வேணும்னா, நிம்மதி வேணும்னா இப்போமே இந்த கீழே சொல்லியிருக்கிறத சொல்லி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அப்படி அந்த கைப்பிரதியை வச்சு அந்த இடத்துல அதிகாலையில் அந்த ஸ்ட்ரீட் வெளிச்சத்தில் யாரும் இல்லை. அப்படி ஜபிக்கும் போது அவரோட அசரீரி சப்தம், தெய்வ சப்தம், ஆண்டவருடைய தரிசனத்தை அவர் கண்டு அன்னைக்கு ராத்திரி அவர் கிறிஸ்தவராக மாறுறார். அல்லேலூயா. அன்னையிலேருந்து அவருக்கு குடியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, எதிர்காலம் குறித்து எல்லாம் முடிந்ததே என்கிற எண்ணத்திலிருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. நேர வீட்டுக்கு வந்தார், நல்லா தூங்கினார். பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போனார். ஆண்டவரை குறித்து அறிந்தார். 3 மாதம் ஆச்சு. அவருக்கு ஒரு மாற்றம் வந்ததுங்கிறது சமூகத்தில் தெரிந்தது. அவர் ஆண்டவர் திடீர்னு அவரை விட்டு போன மனைவி திரும்பி இவர் மனுஷன் மாறிட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அம்மாவும் கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போனாங்க. என்னுடைய மாப்பிள்ளையை மாற்றின இயேசு எனக்கு வேணும்னு அந்த அம்மாவும் ரட்சிக்கப்பட்டுச்சு. அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே பேங்கில் தகவல் போச்சு, மனுஷன் மாறிட்டான். பேங்கில் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. கூப்பிட்டு வேலை கொடுத்ததை விட எவ்வளவு பெண்டிங் இருந்தோ அந்த சம்பளம் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அந்த கடைக்காரன் வந்தான், சொன்னார் நான் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன், கட்டி அடைப்பேன். ஒரு குறிப்பிட்ட நாள் கஷ்டப்பட்டார், கட்டினார், கடனெல்லாம் அடைச்சார், எதெல்லாம் இழந்தாரோ திரும்ப வாங்கினார். இன்றைக்கு அந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்ககிட்ட சொல்கிறேன், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் போது சில செகண்டுகள் அங்கே உருவம் இல்லை, சிலை இல்லை, அல்லேலூயா, அங்கே எதுவும் இல்லை. அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு முன்னாடி அங்கு வெளிப்பட்டது இயேசுவின் நாமம், நாமத்தில் விசுவாசம். இன்றைக்கு நாங்கள் இங்கு பிரசங்கிக்கும் போது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இயேசுவின் நாமம் இருக்கிறது. இயேசுவின் நாமம் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இந்த நாமத்தில் நீங்கள் விசுவசித்து, சிலையில் அல்ல, இயேசுவின் உருவத்தில் அல்ல, படத்தில் அல்ல, ஃபோட்டோவில் அல்ல, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து விசுவசித்து உங்களோட வாயில் அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை கர்த்தரும் இரட்சகரும் தெய்வம் என்று வாயில் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவசித்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். உங்களோட குறைகளை அறிக்கையிட்டு இயேசுவேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீ இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பான். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் கவனிங்க, ரட்சிப்புங்கிறது எங்கேருந்து நமக்கு இதிலிருந்தெல்லாம் ரட்சிப்பு தருவாருன்னா 2 நிறைய ரட்சிப்பு பைபிளில் இருக்கிறது. ரட்சிப்புங்கிறதுக்கு நிறைய அட்டவணை இருக்கிறது. ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் ரட்சிப்பார். நான் 2 மெயினான காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முதல் ரட்சிப்பு பாவத்திலிருந்து. ஹல்லேலூயா. மனுஷன் பிறந்ததிலிருந்து மரிக்கிறது வரை மனுஷன் பாவியாகவே பிறந்து பாவியாகவே வாழ்ந்து பாவியாகவே மரிக்கிறான். பாவம் எப்படி மனுஷ சரீரத்தில் வந்ததுன்னு சொல்கிறேன். பாவத்தை 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அப்படின்னா நான் பிறக்கும்போது பாவத்தில் உருவானேன், அதுக்கு பேர் ஜென்ம பாவம். அடுத்து நம்ம பிறந்ததுக்கு பிறகு செய்கிற பாவம் கர்ம பாவம்.
ஜென்மபாவம் என்று சொல்லும்போது யாத்திராகமம் 20:4 நீங்கள் படிக்க வேண்டாம், அங்கே எழுதியிருக்கும். பிதாக்களின் அக்கிரமம் பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை விசாரிக்கப்படுமா. அப்படின்னா அப்பா அம்மா, அப்பாவுக்கு ஒரு அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா, 4 தலைமுறையுடைய பாவத்தை கருவில் தரித்து அந்த 4 பாவத்தை சுமந்து அதனுடைய ஒரு பங்கு சுமந்து குழந்தையாய் அம்மா வயிற்றில் உருவாகி நம்ம பிறந்தோம். அதுக்கு பேர் ஜென்மபாவம். ஜென்மபாவம் பிறந்ததுக்கு பிறகு நம்ம வளர 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 நமக்கு பாவம் வந்துட்டே இருக்கும். அந்த பாவத்துக்கு பேர் கர்ம பாவம். நான் சாதாரண சொல்கிற உதாரணம், ஒரு சின்ன குழந்தை 4 வயசில் சீனி சக்கரை அல்லது அஸ்கா வாரி திங்குதுன்னு வச்சுருங்க. 4 வயசு. அது சாப்பிட்ட உடனே முகத்தில் மூக்கில் கையிலலாம் ஒட்டி இருக்கும். அம்மா ஒரு குச்சி கொண்டு வந்து பஞ்சசாரை சீனி வாரி தின்னியான்னு கேட்டா பிள்ளை இல்லை இல்லைங்கும். ஏன்னா மூக்கில் வாயில் எது ஒட்டி இருக்கு, சீனி ஒட்டிறது காட்டி கொடுக்கும். 4 வயசு பாவம். ஒரு 4 வயசு கூட போயிடுச்சு, 8 வயசு. இப்போ இந்த பிள்ளை பழையது போல சீனி வாரி திங்குது. தின்ன உடனே 8 வயசாச்சு இல்லையா, கொஞ்சம் அறிவு வந்துட்டு மூக்கு வாய் கை காலெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வந்து நிற்கும். என்ன சொன்னாலும் அந்த பாத்திரத்தில் ஒரு அடையாளம் மட்டும் காட்டி கொடுக்கும். 8 வயசு பாவம். ஒரு 4 வயசு கூட போகுது, 12 வயசு. 12 வயசு ஆகும்போது இந்த கை சீனி மாதிரி திங்குது. முதல்ல மூக்கில் வாயில் ஒட்டி இருந்து, 2வது தொடச்சிச்சு, பாத்திரத்தில் அடையாளம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா 12 வயசு வரும்போது கொஞ்சம் கூட அறிவு கூடும். அள்ளின இடத்த லெவல் பண்ணும், தெரியாமல் பண்ணும். ஒரு தொண்டி இல்லாமல் ஒரு தெளிவும் இல்லாமல் என்ன கேட்டாலும் சம்மதிக்காது. இது 12 வயசு பாவம். ஒரு 16 வயசு கூட போச்சுன்னா கொஞ்சம் கூட டெக்னிக் பயன்படுத்தும். 20 வயசு அப்படி கூடும் கூடும். நம்ம சிலர் நினைக்கிறது வயசாகும்போது பாவம் குறையும்னு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், வயசாகும்போது தான் பாவம் கூடும். ஏன் வயசாகும்போது பாவம் கூடும்னா, உங்கள் சரீரம் தான் வயசாகதே ஒழிய உங்கள் மனசு வயசாகாது. மனசு எப்பவும் சின்ன வயசில் இருந்த மனசு தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ மனசு வயசாகாத வரையும் நம்ம சரீரத்தில் பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கூட பிறந்த பாவம், கூட வளருகிற பாவம், வாசற்படியில் படுத்திருக்கிற பாவம், நியாயத்தீர்ப்பக்கம் முந்திக் கொள்ளுகிற பாவம், நம்ம அவமானப்படுத்துகிற பாவம், மரணம் வரைக்கும் இழுத்து சென்று நித்திய நரகத்தில் சேர்க்கிற பாவம். இப்போ நான் இங்கே பிரசங்கிக்கும் போது யோபு சொல்லுவார், என் அக்கிரமம் ஒரு மலையாள பைபிளில் சஞ்சியில் போட்டு மூட்டையாய் கட்டப்பட்டு என் சரீரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, பவுல் சொல்லுவார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பது யார்? இந்த பாவத்தை குறித்து ஒரு வேத பண்டிதர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பாவம் என்கிறது பாருங்க, பாவம் செய்யும்போது ஒரு மனுஷனுடைய மனசாட்சி இந்த புக்கு மாதிரி இருக்குன்னா, முதல்ல ஒரு தவறு செய்யும்போது இந்த நல்ல மனசாட்சி ரொம்ப குத்தும், இந்த ஒரு மூளையை உடைச்சிடும். அதே பாவம் திருப்பி செய்யும்போது கொஞ்சம் குத்து குறையும், இந்த மூளையை உடைச்சிடும், அடுத்து இந்த மூளையை உடைச்சிடும், அடுத்து இந்த மூளையை உடைச்சிடும். ஒரே தவற ஒரு 5-6 தடவை செய்யும்போது அது பாவம்னே நமக்கு தோணாது. மனசாட்சியில் இப்படி வந்து இது தேஞ்சு போச்சு இல்லையா, அப்படியே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே போயிடும். இன்றைக்கு செத்து போன சில மனசாட்சிகள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகணும்னா, நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தை உங்களை சந்திக்கணும்னா, உங்களுக்கு பாவத்தில் இந்த விடுதலை உண்டாகணும், முதல்ல உண்டாக வேண்டியது உணர்வு. சொல்லுங்க, எங்க உணர்வு உண்டாகணும்னா மனசில், மனசாட்சியில். இன்றைக்கு நாங்கள் இங்கே பிரசங்கிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் உணர்வு உண்டு பண்ணுகிறவர். ஆவியில், மனுஷனுக்குள், மனசாட்சியில், மனசில் உணர்வு உண்டு பண்ணுகிறது பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்தாவி ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுடைய நாசியில் ஊதும்போது வந்த மனுஷ ஆவியோடு கலந்திருக்கிற பரிசுத்தாவி எல்லா மனுஷ சரீரத்திலும் இருக்கிறது. இன்றைக்கு இந்த பிரசங்கம், ரட்சிப்பின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது செத்து போன மனசாட்சியுடையவர்களாக இருக்கிற உங்க மனசாட்சி ஒரு முறை உயிர்ப்பிக்கப்படட்டும். மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டாதான் பிரசங்கம் கேட்கும்போது, நரகத்தை பற்றி கேட்கும்போது, நியாய தீர்ப்பை பற்றி கேட்கும்போது உணர்வு உண்டாகும். மனசாட்சி செத்து போயிருந்தா நீங்க சொல்லுவிய, ஒன்றுகள் நல்ல பிரசங்கம் அல்லது நல்ல மோச பிரசங்கம் சொல்லுவிய, அல்லது இதா பிரசங்கிக்கிறதுன்னு கேட்பிய, இப்படியா சொல்ல வேண்டியதும்பிய. ஆனால் மன உணர்வு உண்டாகாது, மனம் திரும்புதல் உண்டாகாது. ஆனால் இந்த நற்செய்தி கூட்டத்தில் பிரசங்கத்தை கேட்கிற சில பிள்ளைகளுக்கு உணர்வும் மனம் திரும்புதலையும் கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இந்த மேடைகளில் பிரசங்கிக்கும் போது சிலர் எங்கள்கிட்ட சங்கடப்பட்டு சொல்லுவாங்க,
ஐயா கிறிஸ்தவர்கள் மேடையில் நின்று மற்ற மனுஷரை பார்த்து பாவி பாவின்னு சொல்றிய சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், பாவம் செய்கிற ஏவனும் பாவத்திற்கு, பைபிள் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பூரணமாகும் போது மரணத்துக்கு நேராக இழுத்து சொல்லும். பாவம் சாபங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இப்போ இப்போ உதாரணம் சொல்கிறேன். இந்த தெருவழி, இந்த ரோடு வழி ஒருத்தர் தலையில் தேங்காய் வச்சுட்டு போகிறார். தேங்காய் கடையில் விற்கிறதுக்கு கொண்டு போகிறாரு. நமக்கு ஆள தெரியாது, ஆனால் தலையில் என்ன இருக்குது? தேங்காய். நம்ம இங்கிருந்து சொல்லு தேங்காய் அப்படிம்போம். ஆனால் அவர் ஆறல, அவர் தலையில் என்ன இருக்குது? மீன்காரன் மீன் கொண்டு வரான்னு சொல்லுங்க, நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீன் மீன் அப்படிம்போம். அவர் பேர் மீன் அல்ல. ஒருத்தர் கோழியை கொண்டு சந்தைக்கு போனால் நம்ம என்னென்னு கூப்பிடுவோம்? கோழிம்போம். அவர் கோழி அல்ல, அவர் தலையில் என்ன இருக்குது? எதை மனுஷன் சுமக்கிறானோ அந்த பேரில் அறியப்படுகிறது போல பாஸ்டர் சாம்குமார் பாவியாய் இந்த மேடையில் நின்று பிரசங்கித்தா இந்த பைபிள் என்னை பார்த்து சொல்லும் பாவி. பைபிள் என்ன பார்த்துக்க? நீ இந்த வேதத்தை சுமக்கிறதுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? 50ஆம் சங்கீதம் பாஸ்டரை பார்த்து பைபிள் பேசும். ஆகையால் கவனிச்சுங்க, பாவம் செய்கிறவர்கள், பாவத்தை சுமக்கிறவர்கள், பாவத்துக்கு அடிமையாக இருக்கும்போது இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக இயேசு தமது இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்க செய்த எவ்வளவு கொடிய பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுகி சுத்திகரிக்க முடியும். மனுஷன் செய்த, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்க முடியாத எந்த பாவத்தையும் மனுஷன் செய்ய முடியாது. ஆமென். இன்றைக்கு ராத்திரி நான் இங்கு பிரசங்கிக்கும் போது தண்டனையை குறித்து நான் பிரசங்கிப்பதற்கு முன்பு என் கையில் ஒரு ஆணி அடித்தா ரத்தம் வரும். ஆனால் என்னுடைய சரீரத்தில் வருகிற ரத்தம் அசுத்த ரத்தம், பாவ ரத்தம். ஆனால் நாங்கள் இங்கே பிரசங்கிக்கும் போது இந்த பிரசங்க சப்தத்தில் இயேசுவின் ரத்தம் கலந்திருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானதை பேசுகிற, மரித்தும் ஜீவிக்கிற, எல்லா இரத்தத்திலும் சேருகிற, உணர்வுள்ள, ஆவி ஆத்மா சரீரமுள்ள, சிந்திக்கிற, கவனிக்கிற, எந்த மனுஷனுக்கும் பாவத்திலிருந்து விடுதலை தருகிற ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது இந்த சப்தத்தில் கலர்ந்து நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே உங்க ரட்சிக்கும்படி உங்க மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க விசுவசித்தால், ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு மீட்புண்ட நாயினி. இந்த தண்டனைக்கு காரணம் என்ன அது சொல்லும்போது மறுபடியும் கொஞ்சம் கூட சுவிசேஷம் கலர்ந்து சொல்லுவேன். இப்போ பைபிள் மறுபடியும் வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், அதனால் இந்த சுவிசேஷ பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படும் போது, இயேசு பிரசங்கித்த போது, ரட்சிப்பின் சுவிசேஷம் பிரசங்கித்த போது அடையாளங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், பலத்த கிரியைகளை செய்தார், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை வெளிப்படுத்தினார். ஏன்னா மனுஷன் கண்டு, அற்புதத்தை கண்டாவது ரட்சிக்கப்படட்டு, அதிசயங்களை கண்டாவது ரட்சிக்கப்படட்டு, வரங்கள் வெளிப்படுகிறத கண்டாவது ரட்சிக்கப்படட்டு. அப்படி வெளிப்படுத்தின இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? அல்லேலூயா. தண்டனை என்ன? நிறைய தண்டனைகள் இருக்கு. இந்த பூமியில் ஜீவிக்கும் போது தண்டனை இருக்கிறது, அது நான் பிரசங்கிக்கல. 2, இயேசு கிறிஸ்துவின் வருகையில் கைவிடப்பட்டால் சில தண்டனைகள் இருக்கிறது, அது நான் பிரசங்கிக்கல. நான் சாற்றெல்லாம் போட்டு அதெல்லாம் பிரசங்கிப்பேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறது நித்திய தண்டனை. நித்திய தண்டனை. ஹல்லேலூயா. இந்த நித்திய தண்டனைங்கிறது பைபிளில் இருக்கு. அதுக்கு கூட அந்த தண்டனையின் சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சொல்லி இன்னைக்குள்ள ஆராதனை நமக்கு நிறைவு செய்வோம். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 13வது வசனம் படிங்க. 96ஆம் சங்கீதம் 13வது வசனம். வானங்கள் மகிழ்ந்து, இல்ல கடைசி வசனம் 90. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்போ தண்டனைக்கு முன்பு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்புக்கு பேரு நீதியோடு கூடிய, சத்தியத்தோடு கூடிய ஒரு நியாய தீர்ப்பு நித்தியத்தில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் இங்கே கவனிங்க. ஹல்லேலூயா. இப்போ சாயந்தரத்தில் சகோதரர்கள் உங்களை எழுப்பி விட்டு இயேசுவின் 2ஆம் வருகை அது சீக்கிரமாய் வருகிறதுன்னு சொல்லி பாடினாங்க. மாரநாதா.
ஹல்லேலூயா. இயேசு வருகிறார் அப்படின்னு பாடுனீங்க. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இயேசுவின் வருகை பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசுவின் வருகையினுடைய ஒரு விளிம்பில் பக்கத்தில் நம்ம வந்திருக்கிறோம். திருவட்டார் கிருஷ்ணங்குட்டின்னு ஒரு பிரசங்கியார் இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்பொழுது நடக்கும், ஏன் தாமதமாகுதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நம்ம ஒரு மக்கள் கடைக்கு ஏதாவது கொஞ்சம் பொருள், மீனோ மிளகோ கத்திரிக்கையோ உள்ளியோ வாங்க போனால் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். பழைய ஆட்கள் வாங்கிட்டு நம்ம வரமாட்டோம். அந்த பையை மறுபடியும் பிடிச்சிட்டு நிற்போம். எதுக்கு? நம்ம ஊரில் சில்வானம் எது இப்போ உள்ள தலைமுறை வாங்காது, ஸ்டாண்டர்டாக வந்துடும். பழைய ஆட்கள் கொஞ்சம் கூட போடுங்க, 2 கூட போடுங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? சில்வானங்கிற வார்த்தையே நம்ம மறந்து போயிட்டோம். இப்போ ஹல்லேலூயா. அப்போது அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவோட வருகை பிந்துறதுக்கு காரணம் 1 2 5 பேருக்காக சில வேளை கர்த்தரோட வருகை பிந்தலாம். உலகம் கடைசி பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பைபிளில் கடைசி தீர்க்க தரிசனங்களில் ஒன்று, எருசலேமில் ஒரு தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயத்தில் ஒரு 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 அந்திக்கிறிஸ்து வருவான். அவன் எல்லா மனுஷனோடும் சமாதானம் பண்ணி, யூதனோடும் சமாதானம் பண்ணி, எல்லாரையும் ஒருமித்து ஒரு 3.5 வருஷம் நல்ல ஒரு சமாதான ஆட்சி கொண்டு வருவான். அந்த அந்திக்கிறிஸ்துவுக்கு உலகம் காத்திருக்கிறது. அந்த அந்திக்கிறிஸ்து 3.5 வருஷத்துக்கு நான் தான் யூதர்கிட்ட மெசிகாண்டு வருவான். அவன் வரும்போது அவனை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஆலயம் கட்டப்படணும். எருசலேமில் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு சிவப்பு கிடாரி அவங்க பலி செலுத்தணும். பைபிள் பிரமாணம் படி அந்த சிவப்பு கிடாரியும் செலக்ட் பண்ணிட்டாங்க. சிலர் பலி செலுத்திட்டாங்கங்கிறாங்க. அப்படி கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில் யுத்த செய்திகள், உலகத்தின் சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு முன்புள்ள எல்லாம் நடந்து நிறைவேறி கொண்டிருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு 2 முகம் இருக்கிறது. ஒன்று, நம்ம எல்லாம் நினைக்கிறது இயேசு கிறிஸ்து வருவார், நம்மளை சேர்த்துட்டு போவார், அதோட முடிஞ்சிச்சு. இல்லை, இயேசு வருவது இந்த பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் சத்தியத்தோடு நியாயந்தீர்க்க போகிறார். அவர் இயேசுண்ட வருகையிலிருந்து அடுத்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வர இந்த பூமியில் நீதியோடு கூடிய ஆட்சியும் அல்லது நீதியோடு கூடிய நியாய தீர்ப்பும் நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனால் கடைசியாக ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு பைபிள் சொல்லுது இல்லையா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நித்திய தண்டனை. அந்த தண்டனை கடுமையானது. அதுக்கு பைபிள் சொல்லுகிறது நரகம். சொல்லுங்க, நரகம். ஆனால் ஆண்டவர் அப்படி பிடிச்சி எல்லாரையும் பிடிச்சி நரகத்தில் போட மாட்டார். போடுறதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு இருக்கும், ஒரு விசாரணை இருக்கும். அந்த தீர்ப்புக்கு பேரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு நடக்கிற இடத்தில் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். நீதியுள்ள நியாயாதிபதியாய் உட்கார்ந்திருப்பார். அந்த வேத பகுதி அந்த தண்டனைக்கு முன்பு, தண்டனை வேளை, தண்டனைக்கு பின்பு என்கிறத மட்டும் சுருக்கமாக சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சரி, கவனிங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் நான் சொல்லி போறேன், உங்கள்கிட்ட கவனம் முக்கியம். ஆமென். இப்போ நித்திய தண்டனை, இறுதி தண்டனை, பெரிய தண்டனை, பைபிள் வெளிப்படுத்துகிற தண்டனை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நீதியுள்ள நியாயாதிபதி ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்க போகிறார். அந்த தண்டனைக்கு அவர் தெரிந்தெடுக்கிற ஒரு சிங்காசனம், அதுக்கு பேர் வெள்ளை சிங்காசனம். சொல்லுங்க, ஹல்லேலூயா. வெள்ளை சிங்காசனம் எப்பொழுது எங்கு ஸ்தாபிக்கப்படும் என்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் கவனமாக கேளுங்க. இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் ரகசிய வருகை சம்பவித்தால் 7 வருடங்கள்
இந்த பூமியில் உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை நடைபெறும். 7 வருஷம் முடியும் போது இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக ஒலிவமலையில் வந்து எருசலேமை தலைநகராய் கொண்டு 1000 வருடம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆளுகை செய்வார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பாடல், ரொம்ப பிடிக்கிற பாடல். நம்ம இங்கே சர்ச்சுகள் எல்லாம் போடுவாங்க. அந்த பாடலில் 1000 வருஷம் முழுவதும் அதுக்குள்ளே இருக்குது. 1000 வருட எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மேக்சிமம் சர்ச்சுகள் எல்லாம் போடுற பாடல் நம்ம காதில் இப்போ சின்ன வயசுலேருந்து கேட்குற பாடல் 1000 வருட. அந்த பாடல்லாம் எல்லாம் இருக்குது. அந்த பாடலில் இருக்கிறது போல் இல்லையா, வீட்டிலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க, அது நடக்கும். 1000 வருஷம் முடிந்த உடனே, அல்லேலூயா, கவனிங்க, அந்த தேவன் தமது ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலம் வேளை 1000 வருஷம் முடித்த உடனே இப்போ இந்த பூமி ஒன்றுமில்லாமல் போகும், வெந்து உருகி போகும், சாம்பலா. இப்போ கோகுமாக ஒரு யுத்தம் வரும், பூமி இல்லாமல் போகும். பூமி இல்லாமல் போன உடனே பைபிள் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போயினா அவையிடம் காணப்படவில்லை. பூமியும் வானமும் இல்லாமல் 1000 வருஷம் ஆளுகை முடியும் போது சூனியமான ஒரு பகுதி உண்டாகும், ஒன்றுமே இருக்காது. அந்த சூனியமான பகுதியில் வைத்து ஒரு வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. அந்த வெள்ளை சிங்காசனத்தில் ஒருவர் உட்கார்ந்திருப்பார். அவர் இருக்கும்போது நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள ஆக்கினை, நீதியுள்ள தண்டனை கொடுப்பதற்கு நியாயாதிபதி அந்த வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார். அல்லேலூயா. ஏன் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கு? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, பெரிதான வெள்ளை சிங்காசனம். கவனிச்சுங்க, பெரிய ரட்சிப்பு, பெரிய இந்த பெரிய ரட்சிப்பை நழுவ விட்டியன்னா அந்த பெரிய வெள்ளை சிங்காசனத்துக்கு வந்து முன்னாடி வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது ஒரு 4-5 காரணம் இந்த ரட்சிப்பை எங்கெங்க நழுவ விட்டமோ அந்த காரணம் அங்கு விசாரணையில் வரும். கவனிச்சுங்க, நீதியுள்ள நியாயாதிபதி. அதான் இந்த பிரசங்கத்தை நான் எடுக்கிறேன், கவனிச்சுக்குவோம். வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரை பற்றி உங்களுக்கு சொல்றேன். ஆதாம் முதல் 1000 வருட ஆளுகை வரை மரித்த அத்தனை மக்களும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தவான்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், அவங்க நியாய தீர்ப்பில் சாட்சி சொல்லணும். தேவ பிள்ளைகளுக்கு எதிரே சாட்சி தேவ பிள்ளைகள் வந்து இப்போ நான் என்ன ஆண்டவர் கூப்பிடுவார், இந்த மேடை அங்கே வரும், உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் வரும், நீங்கள் பிரசங்கத்தை கேட்கும்போது உங்கள் வீட்டில் உத்தரம் கேட்டுட்டு இருந்தா இந்த மரம் அன்றைக்கு சாட்சி சொல்ல வரும். யாராவது ஒருத்தர் சொல்றீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் பார்த்ததில்ல அப்படி நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் எதை கூப்பிடுவார்னு பாருங்க. 50ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் படிங்க. அந்த நியாய தீர்ப்பு வேளையில் தண்டனைக்கு முன்பு நியாயம் தீர்ப்பதற்கு சாட்சியாக யாரை கூப்பிடுவார்னு பாருங்க. 50ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயிரிருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார். வானமும் பூமியும் ராத்திரி பகல் நம்முடைய எல்லா இந்த பிரசங்கம் எல்லாவற்றையும் வானமும் பூமியும் கேட்டுட்டு இருக்கு. இதை கூப்பிடுவார். கூப்பிடும்போது உலகத்தில் தோன்றி மறைந்த அத்தனை மனுஷனும் இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி வருவோம். அல்லேலூயா. மிகப்பெரிய கூட்டம். அதுபோல உலகத்தில் எங்கே மக்கள் கூடனதில் அவ்வளவு பெரிய கூட்டம் முன்னாடி நிற்கும். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கும். அந்த சிங்காசனத்திற்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் பெரிய வெள்ளை சிங்காசனம். இந்த பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருப்பார். அவர் யாருன்னு பார்ப்போமா? யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. யோவான் 5:22. இந்த வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது யாரு? யோவான் 5:22. பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படி பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். யாரு? இயேசு. இயேசு. அல்லேலூயா. எல்லாரும் இங்க கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது இயேசு நியாயாதிபதி அல்ல, இயேசு இப்போ ரட்சகர். அல்லேலூயா. கிருபையின் வாசல், அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையில் திறவுண்ட வாசல், கிருபையின் வாசல் அடைபடுகிறது வர இது கிருபையின் காலம். இப்போ இயேசு ரட்சகர்.
ஆமென். இங்க இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு ராத்திரி மனஸ்தாபப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தெய்வம் என்னும் என்னுடைய பாவத்துக்காக ஒரு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் நீங்க விசுவசித்து உங்க பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விட்டு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க ரட்சிக்கப்படலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அங்க ஒரு ரட்சகர் அல்ல, அங்க ஒரு நியாயாதிபதி. நீங்க கவனிங்க, இந்த இயேசுதான் உட்கார்ந்திருப்பாருங்கிற நிச்சயத்தை ஆண்டவர் விளங்க பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தில் நியாதியாய் நியாய்ந்திருப்பார். அந்த மனுஷனை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால் அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார். ஒரு ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. நம்ம ஊர்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற மிகப்பெரிய 2 பண்டிகை உண்டு. ஒன்று என்னது? கிறிஸ்மஸ். சொல்லுங்க. அதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே மிகவும் அழகாக கொண்டாடுறது மார்த்தாண்டம். இது கிறிஸ்மஸ் கொண்டாடுறது, கிறிஸ்மஸ் அலங்காரம், எல்லா வீட்டிலும் லைட்டு மின்னும், எல்லா வீட்டிலும் ஸ்டார் தொங்கும், இந்த தெருவே அலங்காரமாக இருக்கும். மிக அதிகம் கொண்டாடுகிற பண்டிகை எது? கிறிஸ்மஸ். உலகம் மிகவும் அதிகமாக கொண்டாடுற ஒரு பண்டிகை எது? கிறிஸ்மஸ். 2வது கொண்டாடுறது எது? ஈஸ்டர். ஈஸ்டர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிர் தெழுந்தார். ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கிறிஸ்தவர்கள் மிகவும் துக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. என்னைக்கு? குட் ஃப்ரைடே. என்னைக்கு? குட் ஃப்ரைடே. அம்மா ஆட்கள் அதுக்கு பேர் போட்டிருக்கிறது குட் ஃப்ரைடேக்கு. நம்ம தமிழில் என்னென்னு போட்டிருக்கோம்? துக்க வெள்ளி. இங்கிலீஷ்காரன் போட்டிருக்கிறது குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேங்கிறதுக்கு என்ன தமிழில் கரெக்டாக அர்த்தம் சொல்லுங்க? நல்ல வெள்ளி. நம்ம போட்டிருக்கிறது துக்க வெள்ளி. நான் சொல்கிறேன், குட் ஃப்ரைடே நல்ல வெள்ளியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அன்னைக்கு கஞ்சி வச்சு குடிக்கவும், தீமூட்டாவை படுத்திருக்கவும், அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கவும், அதுக்கு இயேசு மரிக்கல. ஹல்லேலூயா. இயேசு மரித்தது, இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது, இயேசு உயிர் தெழுந்தது. நம்ம எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு துக்கமெல்லாம் முடிஞ்சு சனிக்கிழமை கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சப்தம் நம்ம தெருக்களில் கேட்கும். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். அன்னைக்கு ஒரு பவனியும், அன்னைக்கு கொஞ்சம் அவலும் டீயும் இட்லியும் எல்லாம் சாப்பிடும். தப்பில்லை, தான் குற்றப்படுத்தலை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? துக்க வெள்ளி அன்னைக்கு அல்ல குட் ஃப்ரைடே அன்னைக்கு கஞ்சி குடிச்சிட்டு துக்கமாக படுத்திருந்தேன் இல்லையா? ஈஸ்டர் அன்னைக்கு லாரியில் பவனி போய் யோதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான்னு கொண்டாடினீங்க இல்லையா? ஹல்லேலூயா. நான் மரித்தது நீங்கள் துக்கப்படுறதுக்கல்ல, உயிர்த்தெழுந்தது நீங்கள் கொண்டாடுறதுக்கல்ல. நான் மரித்ததும் அடக்கம் பண்ணப்பட்டதும் உயிர்த்தெழுந்ததும் ஒரு நாள் நான் நிச்சயித்திருக்கிறேன். அன்னைக்கு நியாய சிங்காசனத்தில், வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பேன். உயிர்த்தெழுந்த நான் துக்க வெள்ளிக்கு துக்கப்பட்டுட்டு ஈஸ்டர் அன்னைக்கு கொண்டாடிட்டு ரட்சிப்பின் நிச்சயம் பெறாம, ரட்சிப்பு பெறாம, சில வேளை நீங்கள் சொல்லிங்க நாங்கள் தான தர்மம் பண்ணுறோம், எப்போவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் நல்லவன் என்று பேர் பெற்றிருக்கிறோம், அதான் நான் நேரமே சொன்னேன், நற்சாட்சி பெற்றிருக்கிறோம், ஆனால் ரட்சிக்கப்படலை. பாவத்தில் அந்த விடுதலை கிடைக்கல, நரகத்தில் அந்த ஆத்மாவுக்கு மீட்பு கிடைக்கல. அப்படி இருக்கிற ஒன்று நான் நியாயம் தீர்க்க போகிறேன். அந்த நியாய தீர்ப்பின் நிச்சயத்தை விளங்க பண்ணும்படி இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா. நம்முடைய பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சீக்கியர்களால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சுட்டுக் கொல்லப்பட்ட உடனே 2 பேரை உடனே மெய்க்காவலர்கள் 2 பேர், அவங்க 2 பேரை கொன்றுவாங்க. அம்மாவும் சாகிறாங்க, சுட்டு கொண்டவனும் சாகிறான். ஆனால் தண்டனை கொடுக்கும்போது இந்த செத்து போனவனுக்கு தண்டனை கொடுக்க இந்திய கவர்மெண்ட்டில் முடியல. ஏன்னா அவனும் செத்து போயிட்டான். செத்து போனவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த வெள்ளை சிங்காசனம் என்ன பண்ணும் தெரியுமா? அல்லேலூயா. நீங்கள் செத்து போனீங்கனாலும் உங்களை மறுபடியும் எழுப்பிட்டு வந்து உங்களை இந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தி உங்களுக்கு தண்டனை தருமா? எங்க வசனம்னு பாருங்க. 2 தீமோத்தேயு 4:1 படிங்க. 2 தீமோத்தேயு 4:1. தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற உயிரோடு இருக்கிறவர்களையும்
மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற. அப்படின்னா அல்லேலூயா. எல்லா கவனிங்க. வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே அந்த வெள்ளை சிங்காசனத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகும். மரணமே உன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவி, பாதாளமே உன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவி அப்படின்னு சொன்ன சமுத்திரமே உன்னிலுள்ள மரித்தவர்களை ஒப்புவி. நம்ம சாதாரண ஒரு ஆள் மரித்து அடக்கம் பண்ண போகும்போது அந்த குளிக்கரையில் வைத்து பெட்டியை மூடும்போது என்ன வஸ்திரம் தரித்து எத்தனை கிலோ வெயிட்டு ஆணாக பெண்ணாக நம்ம அடக்கம் பண்ணினோமோ அந்த அடக்கம் பண்ணப்பட்ட சரீரத்தை பூமி வாங்கும்போது எப்படி வாங்கிச்சோ அப்படியே இந்த பூமி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நித்திய தண்டனைக்காக இந்த சரீரத்தை பூமி கொண்டு வந்து ஒப்படைக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் சமுத்திரத்தில் விழுந்து மரித்திருந்தால் சமுத்திரம் அவன் மரிக்கும் போது சமுத்திரம் எப்படி அவனை வாங்கிச்சோ அதே சரீரத்தை அப்படியே சமுத்திரம் கொண்டு வந்து ஒப்படைக்கும். ஒரு மனுஷன் மரித்தால் அந்த மனுஷனுடைய ஆத்மா, பழைய ஏற்பாடுனா எல்லாரும் பாதாளத்துக்கு போனாங்க. மேல் பாதாளம் கீழ் பாதாளம். லாசரும் போனது பாதாளம் தான், மேல் பாதாளம். ஐஸ்வர்யம் போனது கீழ் பாதாளம். இயேசு கிறிஸ்து மரித்த போது இந்த மேல் பாதாளத்தை ஆண்டவர் மாற்றி மேலே பரலோகத்திலிருந்து கீழ் லெவலில் 3வது வானத்தில் பரதீசை ஆண்டவர் மாற்றினார். அப்போ இப்போ மரிக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆத்மா வானத்தில் 3வது வானத்தில் பரதீசில் இளைப்பாரும். பாவியின் ஆத்மா கீழே பாதாளத்தில் இளைப்பாரும். பாதாளத்தில் வேதனைப்படும். பைபிள் சொல்லுது, பாதாளமே உன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவின்னு சொன்ன உடனே பாதாளத்திலிருந்து ஆத்மா, மண்ணிலிருந்து சரீரம், தேவனிலிருந்து ஆவி பூர்ண புருஷனாய். அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல நரகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணார், நரகத்தை பற்றி போதித்தார். நீங்கள்லாம் பைபிளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நரகம் நிறைய இடத்துல வெளிப்படுத்திருக்காரு. அந்த நரகத்தை நீங்கள் வாசிக்கும் போது சாத்தா உங்கள் கண்ணம் கட்டிடுவான். இயேசு சொன்னார், 2 கண்ணுடையவனாய், 2 காலுடையவனாய், 2 கை உடையவளாய் நீ நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். அந்த வார்த்தையை கவனிங்க. குருடனாயாவது 2 கண் இல்லை, அதோடு முடியல. ஊனனாயாவது 2 கை இல்லை, முடவனாயாவது 2 கால் இல்லை, கண்ணில்லை, 2 கை இல்லை, 2 கால் இல்லை. இப்படி நீங்க ஜீவித்து நீங்க மோட்சத்துக்கு வந்தீங்கன்னா பாக்கியம் உள்ளவங்க. அப்படி நான் நரகத்துக்கு போகும்போது இதே கையும் காலும், இதே கண்ணும், இதே சரீரமும் அங்க வரும். அந்த நரகத்தை நான் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த நான் இனி சொல்ல போகிற இந்த நரகத்திலிருந்து மனுஷனுக்கு கிடைக்கிற மீட்பு தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. பாவத்திலிருந்து சரீரத்துக்கு கிடைக்கிற விடுதலை, அதான் ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அல்லேலூயா. ஆமென். கன்வென்ஷனுங்களுக்கு போகிறோம், நல்லா கேட்குறோம், கவனிக்கிறோம், அப்படி பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். ஆனால் இந்த கன்வென்ஷனில் இந்த முறை அடுத்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரால் பாவமும் நீதியும் நியாய தீர்ப்பும் கண்டித்து உணர்த்தப்பட்டு சிலர் மனம் திரும்ப இந்த கன்வென்ஷன் ஆண்டவர் கிருபை செய்யட்டும். கரவழுத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்த உடனே நீதியுள்ள நியாயாதிபதி யாரு சொல்லுங்க? நீதியுள்ள ஆண்டவர். இப்போ புஸ்தகங்கள் திறக்கிறாரு. எது? புஸ்தகங்கள் திறக்கும்போது அந்த புஸ்தகங்கள் உங்களை குறித்த ஒரு 5 புஸ்தகங்கள் உண்டு. அதில் ஒரு புஸ்தகம் ஜனன மரண கிரியைகளின் புஸ்தகம். அது புஸ்தகம் அல்ல, 7 கேமரா, கர்த்தருடைய 7 கண்ணும் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். 7 கேமரா, 7 வியூவில் உங்களை எடுக்க. முதல்ல உங்களை எடுக்கிறது உங்களோட மனசு. உங்களோட மனதை படம் எடுத்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அது முழுதும் ரெக்கார்டாக இருக்கும். அடுத்து உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கண், உங்கள் சரீரம், உங்கள் அசைவு, உங்கள் எல்லாம் ரெக்கார்டாக தான். அதுக்குள்ளே போகலை. 7 காரியங்கள், 7 கண்கள் என்கிற தலைப்பில் நான் சார்ட்டு போட்டு கர்த்தருடைய 7 கண்கள், 7 கேமராக்கள் நான் பிரசங்கிக்கிறது உண்டு. அதை அப்படி விட்டுறேன், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு. அல்லேலூயா. நீங்கள் அங்கே வந்து நின்னபோது இந்த வெள்ளை ரட்சிப்பை குறித்து எங்கெல்லாம் கவலையற்றிருந்தீங்க, எதில் நீங்கள் கவலைப்படலை, அதை ஆண்டவர் இப்போ வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தி உங்களுடைய தண்டனை விவரம் அறிவிக்கப்படும். தண்டனை அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு நரகத்துக்கு போவாங்க. இந்த சரீரம் முழுவதும் நரகத்துக்கு போகும். நரகம்
அதை குறித்து தண்டனை கொஞ்சம் நான் உங்களுக்கு சில வார்த்தைகள் மட்டும், என்ன நேரம் வேகும்போது சிலது மட்டும் 2-3 நரகத்தினுடைய பொதுவான நிலை பைபிள் வெளிப்படுத்துறது உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் என்ன கவனிக்கணும். நான் என்னுடைய சுயத்தில் இருந்தோ என்னுடைய ஞானத்தில் இருந்தோ நான் எதுவும் பிரசங்கிக்கலை. நான் பிரசங்கிக்கிறதெல்லாம் உங்கள் கையில் இருக்கிற நீங்கள் விசுவசிக்கிற பைபிளில் இருந்து பிரசங்கிக்கிறேன். அதனால் யாரும் ஏண்ட வருத்தப்படக்கூடாது, பைபிளில் இருந்து பேசுகிறேன். ஹல்லேலூயா. கவனிச்சுக்குவோம். இப்போ அந்த புஸ்தகங்கள் திறந்தார். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள், ஏன் நீங்கள் தண்டிக்கப்படுறீங்க, எங்கே ரட்சிப்பை நீங்கள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து எங்கெங்கே கவலையற்று இருந்தீங்க, என்னென்ன பண்ணினீங்க, எங்களுக்கு இப்படி தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. இந்த தண்டனைக்கு, இந்த கவலையற்று இருக்க எதில் கவலையற்று இருந்திய என்கிறதுக்கு காரணம் என்ன என்கிறது இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகிறது. சிங்காசனத்தில் இயேசு, புஸ்தகம் திறக்கப்படுகிறது. இயற்கை, வானம், பூமி, புஸ்தகங்கள் இவைகளெல்லாம் உங்களை இப்போ வெளிப்படுத்துது. முதல் வெளிப்பாடு, எங்கே கவலையற்று இருந்திய, எதில் கவலையற்று இருந்திய வாசிப்பலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேர், தேவனுடைய, எல்லாம் நல்லா கவனிங்க இந்த வசனத்தை, தேவனுடைய நரகத்திற்கு போவதுக்கு, நித்திய தண்டனைக்கு, ரட்சிப்பை அலட்சியம் பண்ணினது, கவலையற்றிருந்த வேலை எதுன்னா தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அடுத்தது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. கொஞ்சம் மட்டும் விளக்கம் சொல்றேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன வைக்கல சொல்லுங்க. இயேசுன்ற நாமத்தில் என்ன செய்யல? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி மேல வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷன் ரட்சிப்படைய இயேசுவின் நாமமே அல்லாமல், வசனம் அப்போஸ்தலர் 4:12, வேறொரு நாமம். அப்போ ரட்சிப்பதற்கு, மனுஷனை பாவத்திலிருந்து மீட்பதற்கு, நித்திய நரகத்திலிருந்து அவனை தப்புவிப்பதற்கு ஒரு நாமம். யாருடைய நாமம்? இப்போ இத கொர்நேலி விட்ட போய் சொல்ல சொன்னது யார்கிட்ட? பேதுரு விட்ட. யார் போறாரு? தூதன் வந்து சொல்ல. ஒரு மனுஷன் வருவான். அந்த மனுஷன் எதை பற்றி சொல்லுவான்? ரட்சிப்பை பற்றி சொல்லுவான். கவனிச்சுக்குங்க. இந்த கொர்நேலியு தான தர்மம் செய்கிறவன், தேவனுக்கு 7 காரியம் நான் நேரமே உங்களுக்கு சொன்னேன். எப்பவும் ஜெபம் பண்ற எல்லாம் உண்டு, ஆனா ரட்சிக்கப்படல. இப்ப ரட்சிப்பின் வார்த்தையை இந்த மாலை வேளையில் சொல்லும்படி கர்த்தர் பேதுருவாக என்னை உங்கள் மத்தியில் அனுப்பியிருக்கிறார். ரட்சிப்பின் வார்த்தை என்ன? இயேசுவின் நாமத்தில். சத்தமா சொல். அப்போ உங்களுக்கு அறிவில்லை, இவ்வளோ தப்பெல்லாம் இவ்வளோ குறையெல்லாம் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்தான் ரட்சி. ஹல்லேலூயா. அங்கே தான் சொல்லியிருக்கு, நீதி உண்டாக இருதயத்தில், ரட்சிப்பு உண்டாக வாயில். கவனிச்சுங்க, நீதி உண்டாக இருதயத்தில். ஓ, அது வசனம். ஆண்டவர் சொல்லார், இயேசு கிறிஸ்துவ தெய்வமா ரட்சகரா இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவசித்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அதனால் எங்கிருந்தாலும், எங்கிருந்து இந்த பிரசங்கத்தை கேட்டாலும், எவ்வளவு கொடூர பாவியாக இருந்தாலும், நான் சொன்னேன், நம்ம கிரயம் கொடுக்க வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், காணிக்க கொடுக்க வேண்டாம், ஒன்றுமே. ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இங்கே கவனிச்சுங்க. இங்கே இருக்கிற நம்மெல்லாம் செய்த குற்றங்கள் வெளியே வெளிப்பட்டுச்சுன்னா எத்தனை வருஷம் ஜெயிலில் கடந்தாலும் நம்ம வெளியே வர முடியாது. சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன குறைகள், பைபிள் சொல்கிற தவறுகள், என்னை எண்ணி உனக்கு வேறு தேவர்கள், ஏதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி நமஸ்கரிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே, அடுத்தது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க, பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, பிறனுக்குண்ட ஏதொன்றையும் இச்சையாதிரு, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி,
இப்படி பிரமாணம் இருக்குது. எத்தனை பிரமாணத்தை எத்தனை முறை நம்ம மீறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாத்திற்கும் பைபிள் பிரகாரமும் அல்லாமலும் தண்டனை தந்தால் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. ஆனால் இவ்வளவு கொடூர குற்றங்கள் இருந்தாலும் நீதி அதான் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த வாய்ப்பு இயேசுவின் நாமத்தை நீங்கள் கேட்கும்போது இருதயத்தில் விசுவசித்து வாயில் அறிக்கையிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க. அப்போ அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி இருந்துட்டு ஆண்டவர் சொல்கிற, மனுஷா உங்களுக்கு நன்மை என்னதுன்னு உங்களுக்கு போதித்திருக்கிறேன், எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், நீ உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கன்வென்ஷன் கூட்டம் போட்டு தேவ மனுஷர்களை அனுப்பியிருக்கிறேன். அவங்க இந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. உங்களுடைய ஆவிக்குள்ள இருந்து நான் உணர்த்தி இருக்கிறேன் இதுதான் சரின்னு. அப்பவும் நீங்க என்னுடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கல. ஹல்லேலூயா. தான தர்மம் பண்ற எல்லாம் இருக்கு, ஆனால் நாமத்தில் சரி. அது நம்ம இப்போ நீங்க சொல்லுவீங்க நாங்கள் விசுவாசம் வைத்து தானே இங்கே வந்திருக்கிறோம். ஓகே, ஒன்று. ரெண்டாவது, தண்டனைக்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா. ரெண்டாவது கவனிங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னா, வாசிப்போம். ரோமர் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனம் படிங்க. இல்ல 3ஆம் வசனம் படிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை 4ஆம் வசனம் படிங்க. அல்லது எல்லாரும் கவனிங்க. அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி. எல்லாரும் கவனிங்க. இந்த பிரசங்கத்தை நீ அந்த புஸ்தகம், வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த புஸ்தகம் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லும். ஒன்று, இந்த நாமத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டல, விசுவசிக்கலை. நீங்கள் விசுவசிக்கலை, நீங்கள் இருளை விசுவசித்திய, நீங்கள் இருளின்கிரிகளை விசுவசித்திய. ரெண்டாவது பைபிள் சொல்லுது, அல்லாமலும் இன்றைக்கு மாலையில் அல்லாமலும் தேவ தயவு இந்த மாலை வேளையில் இந்த கூட்டத்தில் இருக்கிற சில பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகள். கொர்நேலியுவின் வீட்டில் நீங்க நல்லவங்க, பக்தி உள்ளவங்க, நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்க, வசனத்தை கவனிக்கிறவங்க, ரட்சிப்பு விரும்புறவங்க, சிலர் ரட்சிப்பை இழந்தவங்க, அப்படியெல்லாம் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ குணப்படும்படி தேவனுடைய தயவு உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, கிருபை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. மனக்கடினத்திற்கும் கவனிங்க. உன் மனக்கடினத்திற்கும் சேர்ந்து சொல்லுங்க. என்ன கடினம்? மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படுகிற கோபாக்கினையின் நாளுக்கென்று கோபத்தை குவித்துக் கொள்கிறாய். கோபாக்கினையின் நாளுக்கென்று அந்த வெள்ளை சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து நியாயத்தீர்க்கிற அந்த கோபாக்கினையின் நாளுக்கென்று கோபத்தை. இந்த கன்வென்ஷனுக்கு வந்தோம், கடந்த கன்வென்ஷனுக்கு வந்தோம், அதுக்கு முந்தின கன்வென்ஷனுக்கு வந்தோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா வந்தபோது போனோம், மார்த்தாண்டங்கால சந்தையில் போனோம், அடுத்தாய் வேறொரு ஐயா வந்தபோது போனோம், இனி ஒரு பிரசங்கியார் வந்தபோது போனோம், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவர் வந்தவர் போனோம். இது இல்லாமல் பல பிரேயர்களுக்கு அமாவாசை ஜபம், திறப்பின் வாசல் ஜபம், உபவாச ஜபம், அந்த ஜபம் இந்த ஜபம் எல்லாம் போனோம். அங்கெல்லாம் எந்த தேவ மனுஷன் பேசினாலும் உங்களை மனம் திரும்புவதற்கும் ரட்சிப்புக்கு ஏற்ற சுவிசேஷங்கள் சொன்னபோது, அந்த ரட்சிப்பின் சுவிசேஷ வார்த்தைகள் கேட்டபோது அதை மட்டும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு பிளஸிங் கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா, தீர்க்க தரிசனம் கிடைக்குமா, எனக்கு நோய் குணமாகுமா, இந்த பூமிக்குரிய வாழ்வில் எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா என்று இப்பிரபஞ்சத்துக்குரியவைகளை மட்டும் யோசித்து பலரும் தேவ சமூகத்தில் வந்தபோது, இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அடையாளங்களினாலும் அற்புதங்களில் அது நடந்துச்சு, பலத்த செய்திகளினாலும் தேவன் தம்முடைய வரங்களும் தந்து பகிர்ந்தளித்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து அல்லேலூயா கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எங்கள் விருப்பம் இந்த கன்வென்ஷனில் இந்த சேரில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு மோட்சத்துக்கு வரணும். அந்த தாகத்தோடு தான் இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடத்தப்படுகிறது. இவ்வளவு செலவு இதுக்கு, இப்படி ஒரு பிரசங்கியார் இதுக்கு, இவ்வளவு வசதிகள் இருக்குது, இப்படி ஒரு பந்தல் இருக்குது, எதுக்கு உங்களை கூட்டு வந்து அவங்களால முடிந்த உணவும் வைத்துக்கு தந்து இது பண்ணுறது எப்படியாகலும் ஒருத்தர் மீட்கப்படணும். இப்படி ஒரு டிவி சேனல் சகோதரர்கள் கிரயம் கொடுத்து அவங்களுக்கு இதில் பெரிய லாபம் ஒன்றும் வராது, இப்படி வச்சு ஊழியமாக செய்து இந்த டிவி சேனலில் ஹோலி லேண்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ படுத்திருந்துட்டு உட்கார்ந்துருந்துட்டு யாத்திரை பண்ணிட்டு இந்த பிரசங்க சப்தம் உங்கள் காதில் இவ்வளவு கிரயம் கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக கேட்குறீங்க. ஏன் கேட்க வைக்கிறாங்க? ஏன் ஆண்டவர் கேட்க வைக்கிறாரு? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால்
தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அல்லேலூயா. மனக்கடினம் அப்புறம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம். அல்லேலூயா. மூணாவது காரணம் சொல்கிறேன். மூணாவது காரணம் 2 தெசலோனிக்கேயர் 1:7-8-9 அப்படி வாசிங்க. இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி புஸ்தகங்கள் திறக்கும் போது ஆண்டவர் அந்த ரட்சிப்பை எங்கே நீங்கள் கவலையற்று இருந்தீங்கன்னு வெளிப்படுத்துது. 1, நாமத்தில் விசுவசிக்கிறதுக்கு அந்த இதில் உங்களுக்கு சிந்தை வரல. 2, சுவிசேஷ சத்தங்கள் கேட்டபோது உணர்வடைந்து வரல, இருதயத்தை கடினப்படுத்தினியா. 3வது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். அடுத்த வசனம். அந்நாளிலே நம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். உன்னோட சொல்லுங்க, இவ்வளவு பெரியான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். யாரு? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. ஆமென். வந்துட்டன, வராமல் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ? அல்லேலூயா. ஆமென். அறியாமல் இருந்த பிரச்சனை இல்லையா, அறிஞ்சதனால பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களில் சிலர் நேசிக்கிறார். சில பிள்ளைகளுக்காக இந்த கூட்டத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். சில பிள்ளைகளோட பேர் இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட போகிறது. சில பிள்ளைகளோட பாவம் இன்னைக்கு மன்னிக்கப்பட போகிறது. சில பிள்ளைகளோட கழுத்தில் இருக்கிற சில நுகங்கள் இன்னைக்கு ஒடிந்து விழ போகிறது. அபிஷேகம் சில நுகங்களை முறிக்க போகிறது. சில குடும்பங்களோட சாபம் இன்றைக்கு உடைத்தெறியப்பட போகிறது. சில பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய கனமான ஊழியத்துக்கண்டு இன்றைக்கு ராத்திரை அழைத்து வேறுபடுத்த போகிறார். சில பிள்ளைகளை கர்த்தர் சில அபிஷேகம் தந்து உங்களை வித்தியாசமான மனுஷனாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஆமென். அப்படி உங்கள் மனசு இங்கே வரட்டு. ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த தேவனை அறியலை. என்ன அறியலை? தேவனை அறியலை. இந்த ஜெபத்தை நடத்தும் போது ஊழியக்காரர் சொன்ன, இப்போ ஒரு நடிகர் இங்கே வந்திருந்தா இந்த இடம்லாம் பத்தாது, ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தா இடம் எல்லாம் பத்தாது. ஆனால் அவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? அவங்கள குற்றப்படுத்தலை, ஆண்டவர் மன்னிக்கட்டும், அல்லேலூயா, குணமாக நீங்கள், சுகமாக நீங்கள், விடுதலை ஆனீங்க, அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நரகத்தையும் நியாய தீர்ப்பையும் அவங்க பேசி கேட்க முடியாது. ஹல்லேலூயா. அது கேட்க மக்கள் கூட்டமாக வருவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தண்டனை, நரகம், நித்தியம், மரணம், மரணத்திற்கு பின் பாவத்தின் சாபம், பாவத்தின் தண்டனை இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுறதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியான ஒரு கூட்டத்தை பொறுப்படுத்தால், தேவ பிள்ளைகள் இந்த கூட்டத்துக்காக ஜெபித்திருந்தால், இங்கு பிரசங்கிக்கிற பிரசங்கம் முழுவதும் நியாய தீர்ப்பும் தண்டனையும் மனுஷனுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்திகளாக இருக்கும். அல்லேலூயா. கேரளாவில் ஒரு பிரசங்கியார் இருக்கார், இருந்தார், இறந்துட்டார். கேவி சோத்திரன், ஐபிசியோட பவுண்டர். அவருடைய பேர் கேவி அப்ரஹாம் பாஸ்டர், கேஇ அப்ரஹாம். அவர் ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பேச அவருக்கு வராது. ஆனால் லண்டனில், இங்கிலாந்து தேசத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்க கூட்டாங்க. அவர் பேசுகிற மலையாளத்தை புரிந்து அவங்க மக்கள் புரிகிற மாதிரி மொழிபெயர்க்கணும். அதுக்கு யாராலும் அந்த வெள்ளைக்காரங்க ஸ்டைலில் மொழிபெயர்க்க நம்ம ஆள்கள் யாரும் அங்கே இல்லை. பார்த்தாங்க, ஒரு ஸ்திரீ இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ஸ்திரீ யாருன்னு பார்த்தா, அந்த ஊரில் பிறந்து வளர்ந்த மலையாளி ஸ்திரீ, மலையாளம் நல்லா தெரியும், ஒரு சினிமா நடிகை. அவளை கூட்டு சம்பளத்துக்கு இந்த பிரசங்கத்தை நீ மொழிபெயர்க்கணும்னு சொல்லி அவளை கூட்டு மேடையில் கொண்டு விட்டுருக்காங்க. நடந்த சம்பவம். அல்லேலூயா. கேஇ அப்ரஹாம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண தொடங்குறார். பார்த்தா ஒரு நடிகையினுடைய வேஷத்தில் எல்லாம் அலங்காரித்து வந்திருக்கல. இந்த எந்த நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வேஷ அலங்காரம் இருக்குமே, அந்த வஸ்திர அலங்காரத்தில் இந்த சகோதரி வந்து நின்று மொழிபெயர்க்குது. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழித்து இவர் முழுதும் பிரசங்கிக்கிறது இந்த சகோதரிக்கு.
யாருக்கு? இவளோட வஸ்திரத்தை பற்றி, இவனோட லிப்ஸ்டிக்கை பற்றி, இவனோட தலைமுடியை பற்றி இவளே பேசுகிறாரு. கொஞ்ச நேரம் அந்த ஸ்திரீ கேட்டு கேட்டு மொழிபெயர்த்து சகிக்க முடியல. மனுஷா, இதுக்கு தான் என்ன மொழிபெயர்க்க கூட்டியா, என்ன தான் உனக்கு கிடச்சான்னு சொல்லி காரி கெய் அப்புறம் பாஸ்டரோட முகத்தில் துப்பிட்டு, மேடையில் நின்று துப்பிட்டு இறங்கி வந்துட்டான். ஹல்லேலூயா. இவர் பிரசங்கித்தது. ஆமாம். இப்போ நானும் எனக்கு மொழிபெயர்க்கிற ஆளும் மொழிபெயர்த்து முடிகிறது வரையாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் பச்சைக்கு பேசுகிறாரு. கேட்டவ காரி துப்பிட்டு இறங்கிட்டா. இவர் உடனே அந்த எச்சல் அப்படி ஒழுகிட்டு இருக்கு. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷையில் பிரசங்கம் பண்ண தொடங்கினார். சுத்த இங்கிலீஷ், வெள்ளைக்காரன் புரிகிற மாதிரி 2 மணி நேரம் இங்கிலீஷில் பேசினார். அந்நிய பாஷையிலே பேசுகிறார். மொத்தம் இங்கிலீஷாக இருக்குது. அவருக்கு தெரியாது. பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொம்பளை கொஞ்சம் தூரம் போயிட்டு இவன் என்ன தான் பண்ணுவாருன்னு துப்பிட்டா. சிலரை அடித்த பிறகு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிதான, பிள்ளையை அடிச்சிருப்போம். அடித்த பிறகு இந்த கை கூசும், ஐயோ அடிச்சுட்டேனே அடிச்சு துப்பிட்டா. இவன் மனசு கேட்கல. வெளியே போய் என்ன தான் பேசுகிறாருன்னு சைடில் ஜன்னல் ஓரத்துலன்னு கேட்டுட்டு இருந்தா. அப்பவும் ஆவியில் நிரம்பி இவளை தான் பேசுகிறான். இவள் அடிச்சிட்டா. இவளுக்கு முதல் பாவ உணர்வு அவளுக்கு உண்டாச்சு. பிரசங்கம் முடிச்சு யார் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்ன இந்த நடிகை கண்ணீரோடு வந்து பாதத்தில் விழுந்து மனம் திரும்பி அவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுறான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தில் கிரியை செய்வாராக. சில பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. சில பிள்ளைகள் நித்தியத்துக்கு ஆயத்தமாவார்களாக. சில பிள்ளைகளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக. கவனிங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? சுவிசேஷம் பாருங்க, தேவனை அறியல. யார் அறியல? 2 சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியல்ல. அப்படின்னா என்னதுன்னு சொல்கிறேன். அந்த புஸ்தகம் நியாயத்தீர்ப்பு நாளில் தண்டனைக்கு முன்பு ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி வெளிப்படுத்துகிறார். எப்பா, நீ ஏன் நரகத்துக்கு போகிற? நீ ரட்சிக்கப்படலை. ரட்சிப்புக்கு நான் என்னுடைய நாமத்தை உனக்கு அறிவித்தேன், நீ அதுக்கு ஏற்றுக்கொள்ளலை. 2, ரட்சிக்கப்படுவதற்கு இந்த போதனைகள் தந்தேன், வார்த்தைகளை தந்தேன், வசனங்களை தந்தேன். அதை நீ கேட்கல. அந்த வசனங்கள் சொன்ன போது உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தின. எதுக்கு நீ செவி கொடுத்தேன்னா, பிளஸிங், ஆசீர்வாத செய்தி, வாக்குத்தத்தங்கள், அவைகளை ஆவலா கேட்டிய. ஆனால் எச்சரிக்கிற நரகத்தை குறித்து பேசின பிரசங்கத்தை நீ கேட்கல. அந்த இடத்துல இருதயத்தை கடினப்படுத்தின. 3வது ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, தேவனை அறியறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. விருப்பம் தேவனை அறியலை. தேவனை. ஆமேன். இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு எனக்கு தெரிந்து இந்த ஹோலிலேண்ட் டிவியே 4 இடத்துல ஒளிபரப்பிக்கலாம். ஐயா, 4 இடமா 3 இடமா? 4 இடம். 4 இடத்துல 5 இடத்துல இது ஒளிபரப்புது. அப்போது இவங்க சார்பில் 5 கன்வென்ஷன் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இவங்க தெரிய இல்லாமல் எத்தனை வால் போஸ்ட்டு இன்றைக்கி குமரி மாவட்டம் முழுவதும் சுவிசேஷம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா, எங்கள் ஊர்லலாம் இப்போ கன்வென்ஷன் இப்படியெல்லாம் நடத்த முடியாது. உள்ளே தான் நடத்தணும். வெளியே ஸ்பீக்கர் வச்சு வெளியே சவுண்டு போகக்கூடாது. ஆனால் நமக்கு ஒரு கன்வென்ஷன் எப்படின்னா, இங்கே ஒரு 25 பேர் தான் இருப்போம். பிரசங்கம் கேட்குறது ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில். அல்லேலூயா. வர்ற பாஸ்டர்மார் கவனமாக பேசாட்ட சிக்கல்லையும் மாட்டுவாவ. இனியும் பாருங்கள். அல்லேலூயா. ஆனால் உங்கள் ஊரில் அப்படி பிரசங்கம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்தும் தேவனே அறியறதுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. மனசில் இந்த கூட்டத்தை பற்றி எவ்வளோ விளம்பரப்படுத்திருப்பாங்க. எத்தனை பேர்கிட்ட போய் பாஸ்டர் வாங்க, கன்வென்ஷன் வச்சுருக்கான் வாங்க, அம்மா மாற்ற சொல்லுப்பா வாங்க. அல்லேலூயா. திறவுண்ட வாசல் அடைபட போகுது. ஒரு பெருமழை வரப்போகுது. பேழையின் கதவு அடைக்கப்பட போகிறது. சீக்கிரத்தில் இந்த பூமி அழிய போகுது. எப்படியாவது இந்த பேழைக்குள்ள வாங்க, தப்புங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி வருந்தி அழைத்த போதிலும் ஆமே நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை அறிய விருப்பம் இல்லை. 2 சுவிசேஷத்துக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியல. சுவிசேஷம்னா என்னதுன்னு சொல்கிறேன். பைபிளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷம் இருக்குது. சுவிசேஷத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தொடங்கினது யாரு? இயேசு அல்ல, யோவான். என்னத்தை பிரசங்கித்தார்? இல்லை, மனம் திரும்புதல் ஒரு சைடு. அவருடைய மெயின் சப்ஜெக்டு மார்க்கு 1:4. யோவான் வனாந்திரத்தில் சோத்திரம் வாசிங்க அந்த வசனம். யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்பு கண்டு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டே நடந்தான். மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை தான் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு நடந்தார். யாரு?
சத்தமாக சொல்லுங்க. யோவான், யோவான். அல்லேலூயா. கவனிங்க. 2 ஆதாம் பைபிள் வெளிப்படுத்துது. முதல் ஆதாம் யாரு? ஆதாம். ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதாம். 2வது ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. முதல் ஆதாமின் மீறுதல் என்னது? கீழ்ப்படியாமை. பைபிள் பாவம் என்னது? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படி இல்லை. 2ஆம் ஆதாம் இயேசுவினுடைய ஆசீர்வாதம் என்னது? கீழ்ப்படிந்தார். எங்க கீழ்ப்படிந்தார்? 30வது வயசுல இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை பிரசங்கித்த யோவாங்கிட்ட வந்து யோர்தான் நதியில கீழ்ப்படிந்து தண்ணியில முழுகி ஜலஸ்நானம் பெற்றுட்டு மேலே ஏறும்போது மேலிருந்து ஒரு சப்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரில் எப்போ? முதல் ஆதாம் அவன் கீழ்ப்படியாம, ஆதாமே நீ எங்க இருக்கன்னு கேட்டு தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஆதாமின் சந்ததியில், தாவீதின் சந்ததியில் தெய்வம் மனுஷனாய் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் கீழ்ப்படிதலை நிறைவேற்றி தேவ நீதியை நிறைவேற்றி ஜலத்தில் ஸ்நானப்பட்டு தண்ணியில் இந்த கரையேறும்போது மேலிருந்து சப்தம், இவர் என்னுடைய. அப்போ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? அப்படின்னா கீழ்ப்படிதலுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன், விசுவாசம் உள்ளவனாகி பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும். அப்போ இந்த ரட்சிப்பினுடைய பூரணம் என்கிறது, ரட்சிப்பினுடைய நிறைவுங்கிறது எங்கே வருது? ஞானஸ்நானத்தில். எங்கே? கொஞ்சம் சத்தமாக சொல்லு. ஞானஸ்நானத்தில். கவனிச்சுங்க. ஞானஸ்நானத்தில் ஸ்நானம் இல்லாமல் ஒரு சுவிசேஷம், அது சுவிசேஷ பிரசங்கம் அல்ல. அல்லேலூயா. அப்போது சுவிசேஷத்தில் முக்கியமாக ஒரு சுவிசேஷம் கேட்கிறவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய சத்தியம் எதுக்கு? முதலாதாம் கீழ்ப்படியாம பாவம் செய்து வெளியே வந்தான். 2ஆம் ஆதாம் இயேசு கீழ்ப்படிந்தார். எதுக்கு? ஞானஸ்நானத்துக்கு. சொல்லுங்க. அப்போ பைபிள் சொல்லுது, இந்த நீதியுள்ள நியாயாதிபதி நியாயாசனத்தில் இருந்துட்டு மனுஷன் சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்திய, எங்கே கவலையற்றிய? என்ற நாமத்தில் நீங்கள் விசுவாசிக்கல. 2, வார்த்தை உங்களை ரட்சிப்பதற்கு வந்துச்சு. அந்த வார்த்தை வந்தபோது உங்கள் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தினீங்க. 3வது சுவிசேஷம் உங்களை தேடி வந்துச்சு. ஹல்லேலூயா. சுவிசேஷம் வந்தபோது, அந்த சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட போது, அந்த சுவிசேஷ சத்தியத்திற்கு அல்லது ஞானஸ்நானத்துக்கு நீங்க கீழ்ப்படியல்ல. காரணம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன். அப்ப ஞானஸ்நானம் என்ன பண்ணுதுன்னு சொல்றேன். அல்லேலூயா. ரட்சிப்பு தரதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை தருது. என்ன தெரியுமா? வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38 படிங்க. அப்போஸ்தலர் 22:16 2 வசனம் வேகம் படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். 2 சில வேளை சிலருக்கு பிரயோஜனமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம். எதுக்கு ஞானஸ்நானம் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிங்க. நீங்க செய்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு, கழுகிறதுக்கு எந்த மருந்துனாலையும், எந்த சோப்புனாலையும், எந்த தண்ணினாலையும் முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவை நீங்கள் விசுவசித்தியா ரட்சிக்கப்படுறீங்க. அந்த ரட்சிப்பை பூர்ணமாகிறது எங்கன்னா இதில். அப்போ எப்படி ஞானஸ்நானம் உங்கள் பாவத்தை மன்னிக்குதுன்னா கீழ்ப்படிதல். சொல்லுங்கள். நீங்கள் கீழ்ப்படிந்து தண்ணியில் முழுகி வெளியே வரும்போது பைபிள் சொல்லுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்கள் பாவத்தை உங்களை விட்டு மாத்துறாரு. ஞானஸ்நானம் பெறும்போது கிறிஸ்துவுடனே கூட மரிக்கிறிய. ஞானஸ்நானம் பெறும்போது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுறிய. ஞானஸ்நானம் பெறும்போது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல உயிர்த்தெழுறிய. ஞானஸ்நானம் போது கிறிஸ்துவை தரிக்கிறிய. ஞானஸ்நானம் அப்போஸ்தலர் 22:16 படிங்க. ஞானஸ்நானம் பெறும்போது என்ன சம்பவிக்குன்னு பாருங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்ப ஞானஸ்நானம் பெறும்போது பாவம், உங்க ஜன்மச பாவம், கர்ம பாவம், ஆவியிலிருந்து, ஆத்மாவிலிருந்து, சரீரத்திலிருந்து உங்களை கழுகி மாற்றி உங்களை சுத்திகரிக்குது. அல்லேலூயா. அதனால தான் எது முக்கியம்? அது அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதது தான் வரப்போகிற தண்டனைக்கு காரணம்னு பைபிள் சொல்லுது. அப்போது இனி நிறைய உண்டு, 6-7 காரணம் உண்டு. அது இப்போ வேணும் சொன்ன நேரம் ஆயிட்டு நான் அதை விட்டுறேன். இப்போ நியாயாசனத்தில் இயேசு உட்கார்ந்தார்.
நீங்கள் கவலையற்றிருந்த நாமத்தை தொழுது விசுவசிக்கல. 2, வார்த்தை வந்தபோது இருதயத்தை கடினப்படுத்தணும். 3, தேவனை அறியதுக்கு விருப்பமில்லை, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி இல்லை. 4வது ஹல்லேலூயா, ஒரு தவறு கூட சொல்கிறேன். 4வது ஒரு தவறு, தேவ பிள்ளைகள் இந்த நியாய தீர்ப்புக்கு இந்த சிங்காசனத்தில் உங்கள் கவலையற்ற உங்களோட உதாசீனம், அதை பற்றி பைபிள் வெளிப்படுத்துகிற 4வது காரணம். எபிரேயர் எடுங்க, எபிரேயர் 10:29 படிங்க. எபிரேயர் 10:29 படிச்சு பாருங்க. அதுதான் தேவனுடைய குமாரனை கால் கீழ் மிதித்து பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவான் என்று நீங்களே யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்தோம்? 4வது கவனிங்க. எங்க தேவகுமாரனை காலில் மிதிச்சிய தெரியுமா? எங்க கிருபையின் ஆவியை நிந்திச்சிய தெரியுமா? எங்க பரிசுத்தம் பண்ணின ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணினிய தெரியுமா? எங்கேன்னு சொல்லி தரேன். 24ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 10:24. மேலும் இதுல 25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல். அடுத்தது 26, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வம் பாவம் செய்கிறது. இது ரெண்டும் செய்யும் போது இல்லங்க கவனிங்க. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ரட்சிப்பை குறித்து எங்க கவலை இல்லை தெரியுமா? ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷம் வருது. அன்னைக்கு சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் வெளியே போறீங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்கள். ஹல்லேலூயா. கவனிச்சுங்க. நீங்கள் ஆராதனைக்கு வராமல் அல்லது ஆராதனைக்கு தாமதமாக வந்துட்டு, ஏனோ தானோன்னு வந்துட்டு, உதாசீனமாக வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் செய்கிற தவறு தான் தேவகுமாரனை கால் கீழ் மிதிக்கிறீங்க. திருவிருந்து எடுக்காமல் இருந்தீங்கன்னா கிருபை ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணினிய. இங்கே எல்லா தேவ பிள்ளைகளும் கைதட்டி ஆவியில் நிரம்பி ஆராதிக்கும் போது நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஆவியில் நிரம்பி ஆராதிக்காமல் இருந்தீங்கன்னா கிருபையின் ஆவியை நிந்திக்கிறீங்க. இவ்வளவும் செய்தி என்ன? அந்த நியாய தீர்ப்பு சிங்காசனத்தில் ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையற்றிருந்த அந்த வேளைகள் அங்கு வெளிப்படுத்துவார். இப்ப தண்டனை வருது, தண்டனை. அல்லேலூயா. எல்லாம் முடிச்சிச்சு, இப்ப தண்டனை வருது. தண்டனைன்னா எப்படின்னா, நான் தண்டனை பெருசாக நிறைய தூரம் பிரசங்கிக்கணும். 7 தண்டனைகள், 7 செல்லுகள், அதுக்கு 7 காரணங்கள் மறுபடியும் உண்டு. அதை பிரசங்கிக்க இப்போ நேரம் முடிஞ்சலையா? அல்லேலூயா. முதல் காரணம், முதல் தண்டனை என்னன்னு சொல்லி வாசிக்க சொல்கிறேன். சுருக்கமாக 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25:41 படிச்சு பாருங்க. மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். என்னது நித்திய அக்கினி? சொல்லுங்க, நித்திய அக்கினி. எல்லாரும் இங்கே கவனிங்க. இந்த கன்வென்ஷனுக்கு வந்திய கரெக்டாக மணி 9 ஆயிடுச்சு. சோத்திரம். உங்கள் மனசு சொல்லும், எப்படி பிரசங்கித்தாலும் 9:30 வரை போகாது. அல்லேலூயா. போயிடலாம். சிலப்போ உங்களுக்கு இந்த பிரசங்கம் பிடிக்கல, நீங்கள் இப்போ எந்திரிச்சு வீட்டுக்கு போனால் யாரும் பிடிச்சிங்க உட்கார கிடையாது. கன்னியாகுமரி உண்ணாமலை கடை எந்த ஊர்? நல்ல ஊர். நம்ம ஊர் பெஸ்ட்டு. நாங்கள் பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு ஆண்டு கிருபையில் போயிருக்கிறேன். நம்ம ஊர் மாதிரி இவ்வளவு செழிப்பான நல்ல ஊர் எங்கேயும் கிடைக்காது. 3 கனி ஒருமித்து வளர்கிற இடம். அந்த மண் நல்ல மண். மா, பலா, வாழை, முக்கனி. இது ஒரு இடத்துல வளருது. அந்த இடத்துல தண்ணி நல்லா இருக்கும். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயும் மாவு வளருது, பிலா வளருது, வாழை வருது, முக்கனி. இது வளர்கிற மண். அந்த மண் அங்குள்ள ஆக்சிஜன் சுவாசம் நல்லா இருக்கும். அப்படி அருமையான ஒரு தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அசல் ஏதேன் தோட்டமாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். இந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம யாரும் விரும்ப மாட்டோம். இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் பிடிக்கல, சென்னைக்கு போகணும், நீங்கள் போகலாம். இந்தியா பிடிக்கல, ஆஸ்திரேலியா போகணும், போகலாம். அமெரிக்கா போகலாம். பைசாவும் விசாவும் இருந்தால் அமெரிக்கா போகலாம். ஆனால் நரகத்துக்கு போயிட்டு எனக்கு பிடிக்கல வேற ஊருக்கு போனால் போக முடியாது. என்ன நரகம்? எங்கே போறீங்களோ அங்கே நித்தியம் நித்தியம் நித்தியம். உன்னோட சொல்கிறேன், இங்கே இருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். இதுபோல் மோட்சத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நரகத்தில் இருக்கிறவரை எந்த நேரமானாலும் அவங்களுக்கு பார்க்க முடியும். வசனம் அப்படி எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. நித்திய நரகம் 1. 2 இந்த நரகத்தை பற்றி 2வது நித்திய தண்டனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நித்திய நரகம் 2
ரெண்டாவது பார்ப்போம். சோதரம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 19 20 வாசிங்க. 19 படிங்க. வெளிப்படுத்தல் 19. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் இல்ல, மிருகமும் கள்ளத்திருமாகிய அக்கினி கடலிலே அவன் தள்ளப்பட்டான் அப்படின்னு இருக்கும். சோதரன் எத்தனை வசனம்? 20 வசனம் படிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரை தரித்தவர்களை அதன் சொரூபத்தையும் வணங்கும்படி மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே. கவனிங்க, என்ன எரிகிற கடல்? கந்தகம். ஒன்று நித்தியம் போயிட்டானா அவ்வளவுதான் நித்தியம். 2 கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே. அப்படின்னா இங்க கவனிங்க, இந்த கொஞ்சோண்டு கந்தகத்தை எடுத்து அந்த கையில் ஊட்டினா ஓட்டை போட்டுட்டு வெளியே வந்துடும். கந்தகத்துக்கு சேதம் வராது, அவ்வளோ பவர். ஹல்லேலூயா. கந்தகம், யுரேனியம் இதெல்லாம் அந்த அணுகுண்டெல்லாம் இதுவேலேருந்து தயார் பண்ணுறது. கந்தகம் பயங்கர பவர். இப்போ வேத பண்டிதர்கள் சொல்கிறது, இந்த பைபிள் வெளிப்படுத்துகிற கந்தகத்தீயில் இமயமலையை தூக்கி உள்ளே போட்டால் கொஞ்ச நேரத்தில் உருகி போகுமா, அவ்வளோ எரியும். பைபிள் சொல்லுது இந்த கந்தக கடல். ஹல்லேலூயா. கந்தகம் எரிகிற அக்கினி கடல். சில நாஸ்திகர்கள் சொன்னாங்க பைபிள் போய். ஏன் போய்? தீயில எப்படியா புழு உயிர் வாழும்? அதுவும் கந்தகம் எரிகிற தீயில் எப்படி புழு உயிர் வாழும்? சமீப நாட்களில் பிலிப்பியன்ஸில் ஒரு எரிமலை வெடித்து செதறி வெளியே வந்துச்சு. அந்த ஆராய்ச்சியாளர்கள் பரிசோதித்த போது நல்ல நீளமுள்ள தீயில் மட்டும், கடினமான தீயில் உஷ்ணத்தில் உயிர் வாழுகிற புழுக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ விஞ்ஞானிகள் சூரியன் கிட்ட போக முடியாது, மனுஷனால நெருங்க முடியாது. அந்த சூரியனுக்குள்ள ஜீவிகள், அந்த தீக்குள்ள உயிரினம் இருக்குன்னு இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பைபிள் சத்தியம். தீயில் சாகாத புழு, வேகாத புழு உண்டு. ஆமேன். கந்தகம் எரிகிற தண்டனை, கந்தகம். அடுத்தது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய சோத்திரம் 10வது வசனம் படிங்க. 10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாகிய இடமாக்கிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். பின்பு போதும். அங்கே வேறொரு இடத்துல இருக்க இளைப்பாறுதல் இராது. என்ன இருக்காது? கவனிங்க, என்ன இருக்காது? இளைப்பாறுதல், நிம்மதி இருக்காது. நரகம். இனி இந்த நரகத்துக்கு வேறொரு வார்த்தை கூட சொல்லி நான் கடைசி பகுதிக்கு வந்து முடிக்கிறேன். பைபிள் வெளிப்படுத்துகிற நரகம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21:8. பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் பங்கடைவார்கள். நான் சாதாரண பிரசங்கங்கள் பண்ணும்போது கடைசியில் கொஞ்ச நேரம் சாதாரண நரகத்தை பற்றி பிரசங்கித்து நிறைவு செய்வேன். இன்னும் ஒரே சப்ஜெக்ட் தானே. ஹல்லேலூயா. நரகத்தை பற்றி சொல்கிறேன். 2ஆம் மரணம் சொல்லுங்க. முதல் மரணம் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டதில் கொடிய மரணம் பல மேடையில் சொல்லியிருக்கேன். திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் ஒரு நோயாளி, அதாவது லாரி ஓட்டி வந்தான், வட இந்தியக்காரன். ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவனுடைய வெளிக்காயங்கள் தெரிஞ்சிச்சு, அவனுக்கு சொல்ல தெரியல. அவனுக்கு அடிபட்டது முழுவதும் வயிற்றில் அடித்து உள்ள குடலில் ஓட்டம் விழுந்து ரத்தம் ப்ளீடாகி குடல் மொத்தம் படுத்து போச்சு. ஆனால் அவனால் சொல்ல தெரியும், அவன் ஞாபகம் இல்லை. 3 நாளைக்கு பிறகு தான் குடல் வலி படுத்துச்சு, செப்டிக்காக தெரியுது. ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்ச உடனே அந்த வயரை அப்படி ஓப்பன் பண்ணி அந்த ப்ளீடான குடலெல்லாம் வெட்டி எடுத்து அவனுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும்போது மரண வேலை நெருங்குது. அந்த 2 கையும் காலும், நான் அப்படி ஒரு நோயாளியை பார்க்கும்போது எனக்கு ஒன்று பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 2 கையும் காலும் கட்டி வச்சிருக்கு, தலையும் கட்டி வச்சிருக்கு. அவன் வலி தாங்க முடியாமல் அலறான். உடனே சிலர் சொல்கிறாங்க பெயின் கொடுங்க, பெயின். அவங்க சொன்னால் மேக்சிமம் பெயின் கில்லர் கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொடுத்தா பெயின் கில்லர் அவனை கொன்றும். அப்படி அவன் துடிக்கிறான். டாக்டரும் கொஞ்சம் பேர் பரிதாபத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்லாரு, கொஞ்ச நேரத்தில் அடங்குவான், உயிர் பிரிஞ்சிரும், அடங்குவான். அப்படியே அவன் எல்லாரையும் அலறிட்டு இருக்கும்போது உயிர் பிரிஞ்சிச்சு, அவன் அடங்கிட்டான். இது முதலாம் மரணம். ஆனால் பைபிள் சொல்லுது 2ஆம் மரணம். ஹல்லேலூயா. ஒரு முறை பிறந்தா ரட்சிக்கப்பட்டா,
ஒரு முறை பிறந்தா 2 முறை மரிக்கணும். 1 இயற்கை மரணம், 2 நரகமாக்கிய மரணம். 2 முறை பிறந்தா 1 குழந்தையா பிறந்தோம், 2 இயேசு நிக்கதோமிட்ட சொல்ல, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய மறுபடி பிறப்பு ரட்சிப்பு நிச்சயத்தை ரட்சிப்பை பெற்றால் நீங்கள் பெற்றால் ஒரே மரணம், பின்ன நித்திய வாழ்வு. அல்லேலூயா. இறந்துட்டே இருக்கணும். இந்த நரக தண்டனை, எல்லா மனுஷருக்கும் உள்ள நரக தண்டனையை, நரக சிக்ஷையை உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். எப்படி இயேசுவை விசுவசித்தா, எவ்வளவு கொடிய பாவியாகி எனக்கு இயேசுவை விசுவசித்தா, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டா, நான் போய் ஒரு தண்ணியில் முழுகி எழும்புனா என்னுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? ஹல்லேலூயா. அதுக்கு பதில் உங்களுக்கு சொல்றேன். சகல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இயேசு வெளிப்படுத்தார். ஆமென். ரட்சிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காய் மரித்த போது, அவருடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தின போது, இயேசு கிறிஸ்துவில் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. என்ன கவனிங்க, நான் அனுபவிக்க வேண்டிய இந்த நித்திய நரகத்தை நான் சொன்னேன். நித்திய நரகம், கந்தகம் இருக்கிற அக்கினி. நான் 3 பாயிண்ட் தான் சொன்னேன், 3 4 சொன்னேன், 7 பாயிண்ட் உண்டு. இந்த நித்திய நரகத்தை எனக்காக, என்னுடைய தண்டனையை, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கவனிச்சுங்க, பச்சை சரீரம், அந்த கையில், பச்சை கையில் இந்த இடத்துல ஆணி அடிச்சிருக்கு. பச்சை சரீரம், காலில் ஆணி இருக்கு. இந்த அதுக்கு முன்னாடி அவர் அடிக்கப்படுகிறாரு, தலையில் முள்முடி இருக்கு, முதுக எல்லாம் இருக்கு. அதோட கொடுமை பாருங்க, இந்த முழு சரீரத்தினோட வெயிட்டும் இந்த 2 ஆணி, கையில் இருக்கிற ஆணி சுமக்குது. சரீரத்தினுடைய வெயிட்டும் அந்த ஆணி இழுக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது இழுக்குது, அந்த வெயிட் முழுவதும் இழுக்கு. எவ்வளவு வலி அவர் சகித்திருப்பார், இவ்வளவு வேதனை எதுக்கு தெரியுமா? இந்த பாவியாய் என்னை ரட்சிப்பதற்காக. அல்லேலூயா. ஆமென். இப்போ நான் சொல்கிறேன், அந்த வேதனை சகித்து தேவன் தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, அல்லேலூயா, ஆத்தும மீட்பை குறித்து, மோட்ச பாக்கியத்தை குறித்து கவலையற்று நான் கேட்குறேன். வீட்டை பற்றி உங்களுக்கு கவலை இருக்குது, உங்கள் பிள்ளையை பற்றி கவலை இருக்குது, உங்கள் பிள்ளையோட கல்யாணத்தை பற்றி கவலை இருக்குது, உங்கள் பிள்ளையோட படிப்பை பற்றி கவலை இருக்குது. ஓ ஹல்லேலூயா. சில வேளை உங்கள் மரண வேலையை குறித்த கவலை இருக்குது. செத்து போனால் என்ன எப்படி அடக்கம் பண்ணுவாங்க, அப்படி கவலை இருக்குது. அதெல்லாம் ரெண்டாவது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நித்தியத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பிள்ளை இன்னைக்கு செத்து போச்சுன்னா எங்கே போகும்? உங்கள் தகப்பன் தாய், உங்கள் சகோதரன் சகோதரி இறந்து போயிட்டாங்க, ஆத்மா மீட்பங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இன்னைக்கு செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் ஆத்மாவுடைய மீட்பு எங்கே போவோம் நம்ம? ஹல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரு சின்ன சம்பவம், நான் சாதாரண கன்வென்ஷன்கள், எல்லா கன்வென்ஷன்லையும் சொல்லுகிற ஒரு சம்பவம் மறுபடி சொல்லி இப்போ நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. லண்டனில் இதுபோல் ஒரு சர்ச்சுக்கு எதிரில் ஒரு பெரிய அரங்கத்தை ஒரு சினிமா நடிகை அமைத்து, ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆராதனை நடக்கும்போது அந்த அரங்கத்தில் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவா. எல்லா ஞாயிறும் 10 மணிக்கு இங்கே ஆராதனை, அங்கேயும் 10 மணிக்கு டான்ஸு. அவளும் கிறிஸ்தவங்க, இவங்களும் கிறிஸ்தவங்க. பாஸ்டர் இவர் ஆராதனை நடத்துகிறார், அங்கே டான்ஸ், அங்கேயும் வசனம் சொல்லுவாங்க, ப்ளஸ் காமெடி எல்லாம் இருக்கும். இங்கே வர மக்கள் போர் அடிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் பாஸ்டர் சங்கடத்தோட ரோட்டோரத்தில் நிற்கும்போது ஒரு கார் வருது, சனிக்கிழமை. இந்த கார்லேருந்து இந்த சினிமா நடிகை இறங்கி ஓடி வந்து, பாஸ்டர் நான் உங்களை பார்க்கணும்னு இருந்தேன், உங்கள் சர்ச் மக்களெல்லாம் எங்கள் ஆடிட்டோரியத்துக்கு வந்துட்டாங்க, நீங்களும் வாங்க பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு கார்டை கொடுத்து, நீங்கள் கொடுங்க உள்ளே விடுவாங்க, மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்ட உடனே பாஸ்டர் அழுதுட்டு கண்ணீரோட சப்தமாக 3 வார்த்தை சொல்லுவார். ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஜீசஸ் டைட் ஃபார் யூ, ஸ்டில் த கிராஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்காய் மரித்தார், அந்த சிலுவை இப்பொழுது உனக்காய் காத்திருக்கிறது. 3 வார்த்தையை சொல்லிட்டு பாஸ்டர் வந்துட்டார். 3 வார்த்தை உள்ளத்தை தரைச்சிச்சு. வீட்டுக்கு வந்தால் தூக்கம் வரல. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உனக்காய் மரித்தார், சிலுவை இப்பொழுது உனக்கு காத்திருக்கிறது. வீட்டுக்கு பாட வந்த அடுத்த நாள் பாட்டு வரல. 3 வார்த்தை முன்னே நிற்குது. நடுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அவளால் பாட முடியல.
அப்படி சொல்கிறா. இன்றைக்கி என்னால் பாட முடியல, அடுத்த வாரம் எங்கே பாடுவேன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தால் போதும்னு சொல்லி நேராக பாஸ்டர்கிட்ட வருவா. பாஸ்டர், நீங்கள் சொன்ன வார்த்தையை முன்னாடி நிற்குதான், என்ன பண்ணணும்? அம்மா, யோவான்னு ஒரு சுவிசேஷம் இருக்குது, அதை வாசிமா, ஆண்டவர் ஒன்று ரட்சிப்பார். அவளும் சொல்லி ஒரு பைபிளும் கொடுத்து விட்டுட்டாரு. இப்போ வீட்டுக்கு வந்தா யோவான் சுவிசேஷம் வாசித்தா. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் காணாமல் சொல்லுங்க. தேவன் தம்முடைய விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அந்த வார்த்தையை வாசித்த உடனே இவளுக்கு பாவ உணர்வு உண்டாச்சு. ஐயோ, நான் ஒரு பாவி, இயேசுவே ரட்சியும் அழ ஆரம்பித்தா. அப்போ சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் அப்படி இருந்து ஒரு பாட்டு எழுதுவா. அந்த பாட்டு ஞானப்பாட்டு கீர்த்தனையில் இருக்கும். அந்த பாட்டை பழைய ஞானப்பாட்டு கீர்த்தனையில் ஆக்கியோன் மிஸ்ரி கார்டியன் இருக்கும், மொழியாக்கம் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஸ்திரீ பாடின பாட்டு தான், நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினர், வாயன்று என்னை கூப்பிட்டார், என் மீட்பரே வந்தேன் வந்தேன். அந்த ஞானப்பால் ராகம் ஒன்று இருக்காது பெருசாக. அந்த பாட்டை பாடிட்டு பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த சபையில் சாட்சி சொல்லுவா. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். அந்த பிரசங்கம், அந்த சாட்சிக்கு பண்ணி சில மிஷினரிகள் எழும்புவாங்க. உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். இது பிரசங்கிக்கும் போது இன்றைக்கி ஒரு உள் உணர்வு, கவலை போய் மனசாட்சி செத்து போய் ரட்சிப்பிழந்து இருக்கிறீங்களா? ஒரு உணர்வு, அவன் வந்து வசனத்தை உங்களுக்கு போதிப்பான். அது உன்னை ரட்சிப்பு கேட்ட உணர்வடைய செய்யும். ஹல்லேலூயா. உணர்வு உண்டாயிடுச்சுன்னா இன்றைக்கி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டோட பிள்ளையாக மாறுவோம். இனி காலதாமதம் பண்ண வேண்டாம். உலகமெல்லாம் அந்த இச்சைகளெல்லாம் ஒளிந்து போகும். கொஞ்ச நாள் தான் உலகத்தில் வாழப்போகிறோம். இன்னைக்கு ராத்திரி உங்கள் வீட்டில் கேட்குற ஐயோங்கிற கூக்குரலின் சப்தம் உங்கள் மரணத்துக்கான சப்தம் என்றால் உங்கள் ஆத்துமாவின் நித்தியம். எங்கள் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறலாம், எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு சரணம் மட்டும் பாடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சமர்ப்பித்து ஜெபித்து இந்த இடத்தை விட்டு கடந்து போகலாம். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டையே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டையே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நான் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. ஹல்லேலூயா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தேவன் தாமே பகிர்ந்தளித்த வரங்களினாலும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எல்லா தேவப்பிள்ளைகள் 2 கையும் மேலே உயர்த்துவோமா? எல்லா கையும் உயர்த்துவோம், எல்லா கையும் உயர்த்துவோம். 2 கையும் மேலே உயரும்போது மேலிருந்து 2 கை கீழே இறங்கி வருகிறது. ஒரு இளைய குமாரன் தகப்பன் வீடை விட்டு தூரம் போயிட்டான். அவன் திருப்பி வரும்போது தூரத்தில் அவனுடைய தகப்பன் அவனை காண்கிறான், ஓடி வருகிறான், 2 கையும் நீட்டி அவர் அரவணைக்கிறார். நீங்க உங்களோட கரம் உயர்ந்திருக்கும் போது நல்ல கண்ணை மூடி மேலே பாருங்க. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவே. நம்முடைய பிள்ளைகளோட கரம் உயர்ந்திருக்கும் போது ஏசப்பாவுடைய கரத்திலிருந்து
எங்கள் பாப பாரத்துக்காக முழு சரீர வெயிட்டையும் அந்த ஆணிகளில் தொங்கி சுமந்து நின்ற அந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த காயமுள்ள கரம், பாவத்தை மன்னிக்கிற கரம், எங்களை சுத்திகரிக்கிற கரம் இந்த இடத்துல இறங்கி வருகிறது. சில பிள்ளைகள் பழுகப்படுகிறாங்க, சில சுத்திகரிக்கப்படுகிறாங்க. இந்த இடத்துல சில பிள்ளைகள் விடுவிக்கப்படுறாங்க. சில பிள்ளைகளோட பாவ சாபம் உடைகிறது. உம்மை விசுவசிக்கிறாங்க, உம்மை நம்புறாங்க, உம்மை நோக்கி கூப்பிடுறாங்க, உம்மை ஏற்றுக்கொள்றாங்க, தங்களை சமர்ப்பிக்கிறாங்க. கர்த்தர் பிள்ளைகளை அங்கீகரிக்கிறீர். சோத்திரம். கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதிங்க, துதிங்க. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி கைகளை கீழே போடுங்க. இந்த ராத்திரியில் இனி காலம் செல்லாது. ஆண்டோட வருகை சமீபம். உலக முடிவுக்கு போதான் வந்து விட்டது. ஒரு விஷயத்தோட நான் புதுப்பிக்கப்பட இந்த ஆத்தும மீட்புக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிற பிள்ளைகள், உங்களோட வலது கையை தலைக்கு மேலே உயர்த்தி காண்பிக்கலாம். சமர்ப்பிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் என்னோடு பேசினார். ஒரு கொர்நேலியுவின் வீட்டில் தூதனை அனுப்பி பேதுரு வந்து சில வார்த்தைகளை சொல்வார். அந்த வார்த்தை ரட்சிப்புக்கு ஏதுவானவைகள் என்று சொன்னது போல இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கிரவுண்டில் கர்த்தருடைய ஊழியர்களை அனுப்பி என்னோடு பேசுகிற வார்த்தைகள் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளாக இருக்கிறபடியால் அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், ஆண்டவருக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைகள் நல்ல கையை உயர்த்தி காண்பீங்க. ஏசப்பா, இந்த உயர்த்தப்பட்ட கரங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகள் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கிற கை தாழ போடுங்க. இதுவரை நான் தண்ணீரில் மூழ்கி ஜலஸ்நானம் பெறல. பல முறை ஆண்டவர் என்னோடு பேசினார், இருதயத்தை கடினப்படுத்தினேன், நான் கீழ்ப்படுகிறேன். ஏசப்பா கீழ்ப்படிந்து யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. நான் இனிமா நான் கீழ்ப்படியாமல் இருக்கணும். கிருபையின் வாசல் அடைபட போகுது. ஞானஸ்நானம் மொழி எடுக்க யாராவது ஒப்பு கொடுத்தா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் இருந்தால் உங்கள் வலது கையை மட்டும் தலைக்கு மேலே உயர்த்தி காண்பீங்க. மொழிகி ஜலஸ்நானம் எடுக்காதவங்க, எடுக்க விரும்பினா அவங்க மட்டும் கையை உயர்த்தி காண்பீங்க. ஹல்லேலூயா. சில வேளை இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஞானஸ்நானம் பெற்றவங்களாக இருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டோட சேவை செய்யுங்க, சபை கூடி வாருங்க, பரிசுத்தமாக ஜீவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி. கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும்.